Hi guys, welcome back to another episode of Fries with Potato. Today we have rapper, lyricist, playback singer, என்ன வேணா சொல்லிக்கோங்க, எல்லாமே பண்ணுவாங்க. He is such a talented artist and it's my pleasure to introduce Arivu to our show. And எனக்கு என்னன்னா வந்து I've known Arivana for like for 2 years இருக்குமானா 2 இயர்ஸா தெரியும். அண்ட் நான் அவங்க செட்டுக்கெலாம் போய் விசிட்லாம் பண்ணியிருக்கேன் மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணும்போது. ஸோ எனக்கு வந்து பர்சனலாகவே அறிவானாவோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே வந்து நீங்கள் ஃபைனலி ஒரு வருஷமா நான் வந்து சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலி வந்து ஐ காட் ஹிம் ஆன் த ஷோ. இன்னைக்கு வந்து ஐ வாண்டட் டு டாக் டு யூ அபவுட் லைக் உங்கள் ஜேர்னி ஆஃப் லைக் பிகமிங் அ லிரிசிஸ்ட், அ ரேப்பர். அண்ட் ஸோ இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க வேர் யூர் புட்டிங் அவுட் அன் இண்டிபெண்ட் ஆல்பம். ஸோ எனக்கு வந்து பிகினிங்ல இருந்து ஐ வாண்ட் டு நோ வாட் வாஸ் இட் லைக் உங்களுக்கு. நீங்க அரக்கோணம் ஆமா நீங்க வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கதான். ஓகே, அரக்கோணம்ல இருக்கும்போது உங்க லைஃப் எப்படி இருந்துச்சு? வாட் வர் த இன்ஃப்ளூயன்சஸ் ஃபார் யூ டு டேக் அப் ரேப், especially Tamil rap, which is notoriously hard to do? So I want to know a little bit about that. ஸோ எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். ஃப்ரைஸ் வித் பொட்டேட்டோ பார்வையாளர்கள், யூத், இங்கே ஆக்சுவலி ஒரு லைவ் ஆடியன்ஸ் இருக்கு. ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பீப்புள் இருக்காங்க ஸ்டுடியோவில். ஸோ எனக்கும் ஆக்வர்டாக இருக்கு. இதான் அந்த 11 பேர் கொண்ட குழு. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து சமியாவோட இன்டர்வியூவில் வந்து கலந்துக்கிறது. ஆக்சுவலி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சோன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்போத்துலேருந்து இப்போ உங்களுடைய க்ரோத் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாகவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட வந்து. அண்ட் ஐ ஆல்சோ ஒரு நல்ல ஒரு ரிலீஸோட வந்து உங்களோட இன்டர்வியூ பண்ணணும்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இப்போ இன்னைக்கு நடக்குது. வெரி ஹாப்பி. இப்போ நீங்கள் அரக்கோணம்லேயே பிறந்து வளர்ந்தீங்க. அண்ட் வந்து நீங்கள் உங்களோட கிராண்ட்மதர் பற்றியும் நிறைய அவங்க பாட்டில் கூட எழுதுவீங்க. ஸோ வந்து வாட் வர் தி இன்ஃப்ளூயன்சஸ் ஃப்ரம் க்ரோயிங் அப் இன் அரக்கோணம்? உங்களோட அரக்கோணமில் வளர்ந்ததில் என்ன வந்து has made you the person that you are today? நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அரக்கோணம்ங்கிற ஊர் வந்து நான் வாழ்ந்தது வந்து ஒரு நகரமும் கிராமமும் மிக்ஸ் ஆகிற ஒரு பகுதி. ரயில்வே தான் அரக்கோணத்தினுடைய முக்கியமான ஒரு ஜங்ஷன். ஸோ நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் எவ்ரிடே போகிறது வர்றது ஒரு மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு டவுனில் தான் வாழ்ந்தேன். இப்போ டிஃப்ரெண்ட் கல்ச்சரில் இருக்கக்கூடிய மக்களை உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, மக்கள் ரன்னிங்லேயே இருப்பாங்க எப்போவுமே. இப்போ எங்கள் அப்பா அம்மா எங்கள் உறவினர்களாக எடுத்தால் கூட யாருமே பெருசாக ஒரு சில் பண்ணுறது, ரிலாக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது லைஃப்பில். எப்போது ரன் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் எனக்கான இன்ஸ்பிரேஷனாக வந்திருக்கேன். அதுக்கு நடுவிலே பாட்டு, அதுக்கு நடுவிலே டான்ஸு, ஒரு 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 மியூசிக் ப்ரோக்ராம்னா கூட அது வந்து நடத்திடணும் அப்படி அந்த ஏரியாவில் தான் இருக்கும். அதை என்ஜாய் பண்ணுறோமாங்கிறது வந்து பெருசாக நோட்டீஸ் பண்ணப்படலன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு கல்ச்சர் தான், பரபரப்பான ஒரு நகரம்னு சொல்லுவாங்களே அந்த வாழ்க்கை தான். ஸோ அரக்கோணம் வந்து என்னை நிறைய வகையில் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 25 வருஷங்கள் அந்த ஊரில் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் சென்னை. ஸோ அந்த ஊருடைய ஃப்ளேவர் தான் ரைட்டிங், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் அங்கே தான் பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அப்படி தானே, அவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அதுதானே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த ஊரில் பார்க்குற மனிதர்கள் அதுதானே எழுத ஆரம்பிப்போம். ஸோ அரக்கோணத்தில் பார்த்த மனிதர்கள், அரக்கோணத்தில் பார்த்த முகங்கள் தான் என்னுடைய ஆர்ட்டில் தொடர்ந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் காலேஜும் அங்கே தானே? நான் காலேஜ் நான் கோயம்புத்தூர் போனேன். கோயம்புத்தூர் போகும்போது அப்போ தான் நீங்கள் ரேப் அந்த மாதிரி வழியில் வந்து லைக் டு யூ ட்ரான்சிஷன் இன்டு ரேப் ஃப்ரம் தர்? முதல்ல நான் ரேப்பை கேட்டது கிடையாது ஆக்சுவலி. எனக்கு நினைவு தெரிஞ்சு ரேப் மியூசிக்கு கேட்கறதுக்கான ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. அதுக்கு காரணங்கள் வந்து நான் நினைக்கிறேன், எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப படிப்பு ஏரியாக்குள்ளேயே, எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் டீச்சர்ஸ். அவங்க வந்து படிச்சுன்னு அவ்வளோதான். டிவிலாம் கிடையாது. இப்போ வரைக்குமே டிவி பார்க்க மாட்டாங்க எங்கள் வீட்டில். அப்போ அந்த இப்போ சீரியல் பார்க்குறதோ இல்லை தொடர்ச்சியாக இந்த படம் வரும் இதை பார்க்குறதோ எதையுமே ஃபாலோ பண்ணது கிடையாது. எல்லாமே ரேண்டம் தான். இப்போ ரோட்டில் போகிறோம், ஒரு பாட்டு பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா அது எல்லா தெருவில் ஸ்பீக்கரில் அங்கங்கே கேட்கும். அதுதான் அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்குவேன். இப்போ ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்க்குறோம், அது ஒரு பெரிய விஷயம். ஓகே, அதில் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டோன்னா எனக்கு அடி விழும். அவனை இவ்வளோ நேரம் தானே இருக்க சொன்னேன், நீ ஏன் இவ்வளோ நேரம் இருந்த? அந்த மாதிரி ஒரு நிலையிலேருந்து வந்ததுனால என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து என்னை மியூசிக்குள்ளே பெருசாக என்கரேஜ் பண்ணலை. பட் எஜுகேஷனை வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, நிறைய இன்ஃபர்மேஷன் தான் போயிட்டே இருந்தது. ஆர்ட் வந்து நம்மளை சுற்றி இருக்குது, அந்த ஆர்ட்டை ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் பெருசாக இல்லாத ஒரு சூழலில் தான் நான் வாழ்ந்தேன். ஸோ ரேப்லாம் எட்டியே பார்க்க முடியாது ஆக்சுவலி. மேபி நான் ஒரு சினிமா பாட்டு நிறைய கேட்டிருப்பேன், எங்கள் ஊரில் போடுற கோயில் பாடல்கள் நிறைய கேட்டிருப்பேன். ஆனால் ரேப்புங்கிறது வந்து
நானாக அந்த ஏரியாவுக்கு போய் நின்னேன்னு தான் நினைக்கிறேன். எப்படின்னா நிறைய எழுதிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு தோன்றதெல்லாம் எழுதிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, இவனா எப்போ பார்த்தாலும் ஓரமாக உட்காந்து ஏதோ எழுதினே இருக்கான். அந்த ஏரியாவில் தான் இருப்பேன் நான். ஆனால் ஒரு கட்டத்தில் காலேஜுக்கு போன பிறகு தான் கவிதை மாதிரியா? கவிதைகள் தான், இல்லை காதல் கவிதைகள், இல்லைனா வந்து நமக்கு ஃபஸ்ட்டு காதல் கவிதைகள் ஆரம்பிக்கலாம். ஆப்வியஸ்லி நான் ஆரம்பித்தது வந்து சமூகம் சார்ந்த விஷயங்கள் தான். எதனால அப்படி எழுத ஆரம்பிச்சிங்க? தெரிலமா, நேச்சுரலி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், இப்போது நமக்கு சில வாய்ப்புகள் இருக்குது, இன்னொரு மனிதனுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு பார்வையாக இருந்தது. என்னை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை, அப்போ ஏன் அது இல்லை, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தது. இன்னொருத்தருக்கு இருக்கிற வாய்ப்புகள் எனக்கு இல்லை. இப்போ நான் சின்ன வயசுலலாம் யோசிச்சிருப்பேன், சில பசங்கள்லாம் வந்து ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்கிறத பார்த்து நான் யோசிச்சிருப்பேன், அவங்க உடம்புக்குள்ளே நான் பூந்துவிட்டா எப்படி இருக்கும், அப்படிலாம் நான் கற்பனை பண்ணியிருக்கேன். அப்போ நம்மளை பார்க்குறவன் என்ன நினைப்பான், இந்த மாதிரி மனிதர்களுக்கு இடையே இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்னை ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்தது. அதுதான் நான் எழுத தொடங்கினேன் ஆக்சுவலி. அது என்னை ரேப்பில் கொண்டு போய் விட்டுச்சு, அவ்வளோதான். காலேஜுக்கு வரும்போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே நம்ம வந்து எழுதுகிற எழுத்துக்களை அப்படியே பாட்டாக மாற்றலாம். எஸ்பெஷலி என்னுடைய காலேஜில் ஒரு மியூசிக் பேண்ட் இருந்தது. அந்த பேண்டுக்காக நான் அந்த பேண்டில் ஐ வாண்ட் டு பி எ சிங்கர் அப்படின்னு போய் நிற்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மியூசிக்லாம் கற்றுக்காமலாம் இந்த பக்கம் வரக்கூடாது, மியூசிக் கற்றுனா தான் இந்த பக்கம் வரணும் அப்படின்னு இருந்துச்சு. அப்போது ஒரு அண்ணா வந்து என்னை கூப்பிட்டாரு. நான் வந்து இந்த கானா பாட்டு, நாட்டுப்புற பாடல்கள் இதுதான் எனக்கு தெரியும், இதுதான் நான் கேட்டிருக்கேன், சினிமா பாட்டு பெருசாக கேட்டதில்லை அப்படின்னு சொன்னோடனே அவர் ஓகேவா, எப்படியும் உன்ன மாதிரி ஒரு ஆள் இந்த பேண்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அப்படி நான் உள்ளே போகும்போது ஐ டர்ன் டு பி த ரைட்டர். அவங்களுக்கு பாட்டு எழுதி கொடுத்துருந்தேன். அப்போ சீனியர்ஸ் பாடுவாங்க, ஜூனியர் பாடுவாங்க, ஆனால் நான் எழுதி தான் கொடுத்துன்னு இருப்பேன். அப்படி தான். அப்போது ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு சொன்னால், இந்த மாதிரி நம்ம ஃபைனல் இயர் முடிச்சு போகிறோம், ஸோ இனிமேல் வந்து பாடலாம் முடியாது, நீ என்ன பண்ணு, நான் வந்து ஒரு பாட்டு கல்லூரி வாழ்க்கை பற்றி ஒரு பாட்டு எழுதினேன். அதில் வந்து ஒரு 8 பார்ஸ்னால் தான் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் வர கேப், அங்கே வந்து நீ வந்து ஏதாவது பேசு அப்படின்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு. அப்போ அன்றைக்கி நைட்டு நான் உட்காந்து ஒரு 4 டாட் வச்சு, அந்த 4 டாட்டுக்கும் 4 வார்த்தை, திருப்பி 4 டாட் 4 வார்த்தை, 4 கவுண்ட் இஸ் அ பார். ஸோ அப்படி தான் ஃபஸ்ட்டு நான் ரேப் அப்படி எழுதுனேன். எனக்கு அந்த ஸ்பேஸ் தான் கிடைச்சது, ஏன்னா என்னை பாட அனுமதிக்கல. ஞாபகம் இருக்கா என்ன பாடுனீங்கன்னு? அந்த மெலடி எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னாலும் நெஞ்சோடு கல்லூரி காலங்கள் சொல்லாமல் சொல்லும் உன் பேர், தொலை தூரம் சென்றாலும் தொடுவானம் வென்றாலும் தொலையாதே நண்பன் முகம், இப்படி ஒரு பாட்டு. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன இது பாட்டை நான் பாடல ஆக்சுவலி, இதை மற்றவர்கள் பாடுவாங்க. இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வர்ற இடத்துல நீ ஏதாவது பண்ணுண்ட மச்சான் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்லி, ஒரு இடம் இருக்கு வேணா ஃபில் பண்ணிக்கோ அப்படின்ற இடத்துல நான் ட்ரை பண்ணது தான் ஃபர்ஸ்ட் ரேப், எனக்கு தெரிஞ்ச ரேப். அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த வேர்ல்டே ஓப்பன் ஆச்சு ஆக்சுவலி. ஓகே, நீங்க அந்த ரேப் பண்ணி முடிச்சிட்டோன்னு வாட் வாஸ் த இமிடியேட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் தட்? காலேஜ் பொறுத்த வரைக்கும் பசங்கள்லாம் சுற்றி இருப்பாங்கல்ல, நம்ம எது பண்ணாலும் சூப்பர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது அந்த மாதிரி எனக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க தான் என்னை வந்து ரொம்ப ஹைப் பண்ண. இப்போ சும்மா யாராவது ஒரு ப்ரொஃபஸர் வந்தால் கூட யார் இங்கே இந்த கிளாஸில் நல்லா பேசுவான்னு என்ன சொல்லி விட்டுருவாங்க. யார் இந்த கிளாஸ், அந்த மாதிரி சும்மா கோத்து விடுற ஏரியாவில் நான் இருப்பேன். அப்படி தான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நான் இதை ரேப் பண்ண போய் அது எல்லாரும் அதை உடனே கைத்தட்டி வரவேற்றாங்க. ஸோ அங்கேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. அன்றைக்கி நைட்டே நாங்கள் உட்காந்து ஓகே நம்ம இதே மாதிரியே எழுதுவோம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி நிறைய பாட்டு எழுத ஆரம்பிச்சு. அங்கேருந்து தான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே ரேப்புங்கிறது வந்து நமக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி காலேஜில் பண்ணும்போது அது ஒரு காலேஜ் லெவலில் வந்து எல்லாருமே பிடிச்சாலும் அதுக்கப்புறம்லேருந்து நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். லைக் கிராஜுவேட் ஆகிட்டோடனே அதுக்கப்புறம்லேருந்து நம்ம தான் அதை வந்து கேரி பண்ணிட்டு, உனக்கு பேஷன் இருந்துச்சுன்னா அது நீ தான் அதுக்கப்புறம் சொந்தமாக நீ பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த காலேஜை முடிச்சிட்டுக்கப்புறம்? லைக் சொந்தமாக இதை வந்து கண்டிப்பாக நான் வந்து ஏதாச்சும் ஒரு பெருசாக ஆக்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க கண்டிப்பாக, இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் என்ன நினச்சிங்க அப்போது? நான் ட்ரை பண்ணேன், எனக்கு விருப்பம் இருந்தது. ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட் ஜெனரேஷனாக படிக்கிறோம், இப்போ தான் நீ வந்து இன்ஜினியரிங் ஏரியாக்குள்ளே போகிறோம், இதெல்லாம் நீ வச்சுக்கோ, பட்டு ஃபஸ்ட்டு படிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது ஒரு ப்ரெஷராகவும் இருக்கும், அதே சமயம் அவங்க சொல்கிறதும் கரெக்ட் தான். ஆக்சுவலி எனக்குமே அது ஃபீல் ஆச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் ப்ரொஃபஸர்ஸ்லாம் கூட சொல்லுவாங்க, நீ காலேஜில் இருக்க வரைக்கும் நீ ஜாலியாக இருக்கலாம், நீ வெளியே போன அப்புறம் தான் தெரியும் இது வந்து இட்ஸ் நாட் ஈஸி, மியூசிக் ஃபீல்டுக்குள்ளே போகிறதெல்லாம் இட்ஸ் நாட் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நல்ல முறையாகவே எடுத்திருக்கேன், அதை கேட்டு பயந்தும் இருக்கேன் ஆக்சுவலி. அப்புறம் வந்து நமக்கு
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டில் வளர்றோம்ல. அப்போ அந்த என்விரான்மெண்ட் தான் நம்மளை ஷேப் பண்ணுது. அதனால் நான் வளர்ந்த என்விரான்மெண்ட் வந்து யாருமே மியூசிக்கில் கிடையாது. நோபடி இன் மியூசிக். அப்போ ஒரு மாதிரி பிளாங்காக தான் இருந்தது. காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2-3 வருஷம் கைடன்ஸே கிடையாது. ஆனால் எழுதிட்டே இருப்பேன். சின்னதாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு 500 வாங்க வாக்களிப்பீர்னு பேசி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அது கூட நான் போய் அவங்க சொன்னதை ஒரு புறா பண்ணி கொடுத்துட்டு வருவேன். எதோ பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். இதுதான், ஏன்னா அதை அலைவாக வச்சுக்கணுங்கிறது ஒன்று தான் இருந்தது. ஆனால் ரொம்ப நான் ஃபோர்ஸ் பண்ணிக்கல ஆக்சுவலி. ஓகே, நமக்கு ஒரு விருப்பம் இருக்குது, அந்த விருப்பத்தை யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களோடலாம் நான் கனெக்ட் ஆகிட்டே இருந்தேன். அவ்வளோதான். திடீர்னு ட்ரெயினில் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் தான் என்னை வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவ்க்கு வழிகாட்டினார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சராக புதுசாக பார்க்குறவங்ககிட்ட பேசினதே இல்லை. ரொம்ப தயங்குவேன். ஆனால் ஒரே ஒரு முறை பேசினேன், அது அப்படியே வேற இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. என்ன பேசுனீங்க? ஆக்சுவலி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட் அது. காலேஜெலாம் முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் முடித்தேன், அப்புறம் MBA பண்ணேன், அப்புறம் சிவில் சர்வீஸ்லாம் படிக்கலான்னு ஒரு மாதிரி வேறு ட்ரிப்பில் போயிருந்தேன். ஒரு நாள் வந்து வேறு வழியில் அங்கே இருக்கும்போது கூட பசங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் பாட்டு பாடவே போயிடலாமே ஜி, நீங்கள் ஏன் ஜி இங்கே இருக்கீங்க, அது மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலும் மனசுக்குள்ளே அந்த ஆசையை வச்சுக்கிட்டு ஐ வாஸ் ஸ்டடியிங். ஒரு நாள் ஒரு சண்டே ட்ரெயினில் வேலூர் போகிறேன். போகும்போது ரொம்ப செம க்ரௌட். அதில் ஒரு அண்ணனை பார்க்குறேன் பக்கத்தில். என் பக்கத்தில் நின்றுந்தார். அவர் கையில் அயோத்திதாஸ் பண்டிதர் அவரை பற்றி புக் இருந்தது. அவரை பற்றி நானும் படிச்சிருக்கேன். அவர் வந்து கேஸ்ட்லெஸ் சொசைட்டி பற்றி ஒரு பெரிய ட்ரீம் பண்ண ஒரு பெரிய லீடர். அப்போ அவரோட பேசணுன்னு எனக்கு தோணுச்சு. ஹை, எங்கே போகிறீங்க? என்ன இந்த மாதிரி வேலூர் போகிறேன். வேலூரில் டைரக்டர் பாரஞ்சித் வந்து வராரு ப்ரோக்ராமுக்கு. ஓகே, நானும் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கனெக்ட் ஆனோம். அவர் தான் என்னை இந்த வேர்ல்டுக்குள்ளேயே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அப்போ அவர்கிட்ட நான் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் படிச்சுன்னு இருக்கேன், ஆனால் எனக்கு பாட்டு பாடுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பாட்டு எழுதுவேன், பாட்டு பாடுவேன். குறிப்பாக வந்து இந்த மாதிரி சமூக பிரச்சனைகள்லாம் பாட்டாக பண்ணணும், நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க, அதெல்லாம் நம்ம பேசணும், அதுதான் என்னோட இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன். அவர் ஓகேப்பா, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் கேஷ்லெஸ் கலெக்டிவ் ஆடிஷனுக்கு அவர் தான் கூப்பிட்டார். அவர் பேர் உதயா. அதுதான் எனக்கு இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணி விட்டார். எங்கப்பா வந்து இதுதான் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் கைஸ். இது வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதனால நான் நிறைய பேர் வந்து நினைப்பாங்க, நம்ம என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது, ஏன்னா வந்து கண்ணு பட்டுருமோ, இல்லைன்னா வந்து நடக்காமல் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு அவமானமாயிருமோ அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஆனால் நம்ம சொல்லதான் அது உண்மையாகும். நம்ம வந்து நான் ஒரு சிங்கர் அப்படின்னு நீ சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நீ சிங்கரே ஆக முடியும். அதுக்கு நீ வந்து யாராச்சும் நீ வந்து உனக்கு இருக்க அபிலிட்டி அப்படி கேட்ச் பண்றவங்க வந்து ஒரு 1000ல் 1 தடவை நடக்கும். யாராச்சும் உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணி உன்னை பிக்கப் பண்ணி உன்னை ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்குறது. ஆனா வந்து நீனாவே ஃபர்ஸ்ட் அதை ரெக்கக்னைஸ் பண்ணாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். அண்ட் அவரும் உங்க மேல ஏதோ ஒன்று பார்த்துருக்காங்க. நீங்க பேசுற பேச்சுலயே அவங்க வந்து ஏதோ ஒன்று இருந்து தானே 2 மாசம் கழிச்சு கால் பண்ணணும்னு தோணும். இல்லைன்னா எப்படி? அவரோட எது கால் பண்ணாருன்னா, அவர் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்காக கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு, ஹலோ தம்பி, நீ அன்றைக்கி நம்ம மீட் பண்ணலாமாண்ணே எப்படின்னு இருக்கு, இங்கே ஒரு ஆடிஷன் நடக்குது, நீ இந்த ரேப்பு இந்த மாதிரி தானே பண்ணுவேன்னு சொன்னேன், இது வந்து கானா ஆடிஷன், இது உனக்கு ஒத்து வராது, சரி வை அப்படி. ஆனால் நான் இருங்கண்ணா என்னென்ன சொல்கிறீங்க, இல்லைப்பா இது வந்து கானா சிங்கர்ஸ்க்கானது, எதுக்கு நீ சும்மா வந்து பாரு, இதை பார்த்தா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அப்பயும் அது கட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. சரி ஓகேண்ணா, நான் வந்து பார்க்குறேண்ணே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அன்னைக்கு செப்ப ஸ்பீடாக பைக்கில் வந்தது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. பயங்கர ஸ்பீடாக இந்த தாம்பரம் தாண்டி ஒரு இடத்துல இருந்தேன் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில். அப்போ அங்கேருந்து எக்மோரில் ஒரு ஆடிஷன். அந்த ஆடிஷன் ரூமுக்குள்ளே ஃபுல்லாக கானா சிங்கர்ஸ். ஸோ சென்னையில் இருக்க ஆல் கானா சிங்கர்ஸ் அங்கே இருக்காங்க. அதில் நான் ஒருத்தன் உள்ளே வந்து அப்போ அந்த ஆடிஷன் பண்ணும்போது எல்லாரும் கானா பாட்டு பாடினாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச நாட்டுப்புற பாடல்கள்லாம் நான் பாடினேன். இதுதான் நான் கேட்ட மியூசிக். அப்புறம் நான் எழுதின இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா? லைக் கானா பாட்டும் கண்டிப்பாக கானா பாடல்கள் வந்து பெரும்பாலும் நார்த் சென்னை பேஸ்டு, நார்த் சென்னை கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற சாங்ஸ், அந்த லைஃப்லேருந்து வர்ற சாங்ஸு. நாட்டுப்புற பாடல்கள் வந்து அப்படியே நீங்கள் தொடர்ந்து சவுத்துக்கு போக ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அந்த சாங்ஸோட ஃப்ளேவரும் லிரிக்ஸும் அது சொல்கிற விஷயங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கானாங்கிறது மெயினாக சென்னை பேஸ்டு, இங்கே உள்ள உழைக்கும் மக்களுடையது. மற்ற லேண்டில் இப்போ வந்து இங்கேருந்து ஆற்காடு, வேலூர் இதெல்லாம் போயிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற சாங்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அங்கே ஏன்னா என்ன காரணம்னா பேசிக்கலி அங்கே லேண்ட் வேறு, அங்கே இருக்கக்கூடிய விவசாய முறைகள் வேறு, அங்கே எல்லாமே இருக்கும். ஒரு ஃபோக்கில் தான் என்கிட்ட ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது ஆக்சுவலி. அந்த லிரிக்ஸ்லேயே அது என்ன மாதிரி மண்ணுன்னு இருக்கும், அதில் என்ன மாதிரி மக்கள் வாழ்ந்தாங்கன்னு இருக்கும், அதில் என்ன அங்கே இந்த ஆறு எங்கேருந்து எங்கே போகுது, எல்லா டீட்டெயில்ஸும் அந்த பாடல்களில் இருக்கும். சென்னை பொறுத்த வரைக்கும் கானா பாடல்கள் வந்து சென்னையோடைய லைஃப்பை, இங்கே இருக்கிற உழைக்கும் மக்களுடைய லைஃப்பை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து அரக்கோணம் வந்து சென்னையை
மற்ற ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடோட கனெக்ட் பண்ணுற ஒரு பகுதியிலேருந்து வரேன். ஸோ எனக்கு இந்த இன்ஸ்பிரேஷனும் இருக்குது, இந்த பக்கத்துலேருந்தும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நான் அந்த ஆடிஷனில் வந்து ஐ ப்ரெசென்டட் அண்ட் கேஷ்லெஸ் கலெக்டிவில் என்னை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படிதான். நீங்கள் வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரிய வர ஆரம்பிச்சிச்சு உங்களை பற்றி அப்படின்னு. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கேஷ்லெஸ் கலெக்டிவில் இருக்கும்போது? ஏன்னா அங்கே இருக்கிற பீப்புளும் எல்லாருமே உங்களை மாதிரி லைக் மைண்டடாக இருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட தாட்ஸே அவங்க மறுபடியும் வந்து இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வருவாங்க நீங்க நினைக்கிற வேன் ஆஃப் தாட்ல இருந்து. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணும்போது? அண்ட் வாட் வாஸ் இட் லைக் பீயிங் பார்ட் ஆஃப் தட்? எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சோடனே நான் ஒரு வாரத்தில் 10 பாட்டு எழுதி கொடுத்துட்டேன் கேஷ்லெஸ் கலெக்டிவ். ஏன்னா எனக்கு அந்த வாய்ப்புக்காக நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன், ஏங்கியிருக்கேன். அதனால எப்படியா என்ன சொன்னாங்க அதை கிடைச்சிட்டோன்னு? எங்கள் அப்பா கூட எனக்கு சப்போர்ட்டிவ். எங்கள் அம்மா வந்து லைட்டாக பயந்துட்டே இருப்பாங்க இப்போ வரைக்குமே. ஏன்னா இது வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி தான். அது எல்லாருக்குமே அது நடக்கும்னு சொல்ல முடியாது. நடக்கலைன்னா நீ என்ன பண்ணிடுவேங்கிறது மட்டும்தான் பேரண்ட்ஸோட இதுவாக இருக்கும். கேஷ்லெஸ் கலெக்டிவ் வரும்போது அப்போ நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ படிச்சுட்டே தான் அதை பண்ணேன். ஓகே ட்ரை பண்ணு, அவ்வளோதான். எங்கள் அம்மா பெருசாக நான் பண்ணுற பாடல்கள் அதெல்லாம் பெருசாக கேட்க மாட்டேன். இப்போ கேட்குறாங்க. அப்போ வந்து ஓகே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, யூ ட்ரை. அந்த மாதிரி அது ஆல்வேஸ் அவங்க எப்பவுமே நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து அந்த பயம் சைடை வந்து எப்படி போகிறது எனக்கு தெரில. அதனால நான் என்ன பண்ணேன், இந்த சைடு ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே நம்ம ஒரு 10 பாட்டு பண்ணுவோம், அதில் ஒரு 10 பாட்டில் ஏதாவது ஒரு பாட்டு அந்த பேண்டில் இருந்ததுன்னா கூட அட்லீஸ்ட் வந்து எனக்கு அது ஒரு ரெக்கக்னிஷனை கிடைக்க வைக்கும்ன்ற மாதிரி ஐ ரோட் அரௌண்ட் 10 songs ஃபார் கேஷ்லெஸ் கலெக்டிவ் in 1 week and then I gave it to the band and எல்லா சாங்ஸுமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ். பேண்டில் எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிது. அந்த என்னை இன்க்ளூட் பண்ணது தான் நான் பெரிய சக்ஸஸாக பார்க்குறேன் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம சொல்ல நினைக்கிறத ஓகே நீ சொல்கிறது கரெக்டு தான் வா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் எங்கள் ஆட்கள் இல்லை. மற்றபடி நம்ம ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணியிருப்போம். நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்த விஷயங்கள்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே ப்ராசஸ் ஆகி நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். ஓகே இதுதான் பேசணும், எழுதுனா இதுதான் எழுதணும், பாடினா இதுதான் பாடணும் அப்படின்னு ஒன்றுக்குள்ளே வந்திருப்போம். ஆனால் இது சரியா தப்பா, இதை வந்து ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்கிறது தான் ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஸோ கேஷ்லெஸ் கலெக்டிவ் வந்து பாரஞ்சித்தன் அவருடைய ஒரு பிரெயின் சைல்டு தான் கேஷ்லெஸ் கலெக்டிவ். இப்போ அவங்க பிளாட்ஃபார்மில் நான் பேசின லிரிக்ஸ்க்கு தாட் ப்ராசஸ்க்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருந்தது, ஸ்பேஸ் இருந்தது. அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸாக தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி வந்து நாங்கள் எல்லாரும் ஒரு கேங் ஆகிட்டோம். அப்புறம் ஜாலியாக வி ஸ்டார்டட் டூயிங் சாங்ஸ். இப்போ ஜாலியாக என்னை இன்க்ளூட் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னை வந்து ஒரு ரேப் ஸ்பேஸ்க்குள்ளே வந்தேன். நான் இன்னும் ஸ்ட்ராங்காக ரேப் பண்ண ஆரம்பித்தேன். அதுதான் அறிவனா வந்து சொல்றது எப்படி இருக்குன்னா, நான் ஆக்சிடென்டலா ரேப்பர் ஆனேன் அப்படின்ட்டு. நான் வந்து சும்மா கவிதை எழுதிட்டு இருந்தேங்க. சும்மா கவிதை எழுதிட்டேன், அதான் உண்மை. அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமா பாட சொன்னாங்க, இந்த வீட்டுக்குள்ள பாட சொன்னாங்க. ஆமா, ஸ்பீடே அப்படிதான் பண்ணேன். ஆக்சுவலி ஸ்பீடா பண்றதுங்கிறதே நான் ஏன் பண்ணேன்னா, ஸ்பீடா பண்ணா அவங்க அட்டென்ஷன் நம்ம மேல வருது, அவ்வளவுதான். ஆமா. அப்புறம் தமிழ் மொழி வந்து பயங்கர ஃப்ளெக்சிபிளா இருந்தது. நீங்க நினைக்கிறீங்களா தமிழ் ஃப்ளெக்சிபிளா? ரேப்ல நான் சொல்றேன். ரேப்ல எழுதும்பொழுது ஏன்னா நான் டிவி பார்க்கல. அப்போ எனக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னா, இந்த குட்டி குட்டி மேகசின், இந்த சிறுவர் மணி, சிறுவர் மலர், அதெல்லாம் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. இருக்கான்னு கூட பாருங்களா அந்த சரி, எங்க பாட்டி படிக்கல, அதனால நான் படிச்சு அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் வர்ற கதைகள், அதில் வர்ற லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் அறிவொளி இயக்கம்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து இந்த லிட்ரரி மூமெண்ட், கிராமங்களில் போய் குழந்தைகளுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குறது. அப்படி சொல்லி கொடுக்குறதுக்கு அப்போ கையெழுத்து போடணும். கையெழுத்து போடுறதுக்கு ஒரு பெரிய மூமெண்ட் இருந்தது. எல்லாரும் கை நாட்டு வச்சுன்னு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஏமாற்றி லேண்டெல்லாம் பிடிக்கிடுவாங்க. அப்போ அதுலேருந்து மாற்றி இல்லை நீ உன் பேரை எழுதி கையெழுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் இருக்குது. அதிலலாம் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அதில் ஜனங்களை ஒன்று சேர்க்கறதுக்கு பாட்டு பாடுவாங்க. அதில் சில பாட்டெலாம் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மறி கொழுந்து மல்லிகை முல்லை பன்னீர் புஷ்பம் செவந்த ரோஜா சேர்த்து கட்டிய பூச்சரம் போல எல்லோரும் ஒன்று சேருங்க, சேர்ந்து அங்கே சொல்ல போகிற கதையை கேளுங்க இருக்கும். அப்புறம் வந்து பூ முடிச்சு பொட்டு வச்சு பொன்னகையும் போட்டு வச்சு கல்யாணம் முடிச்சு வச்சேன் அம்மா, நான் கண்டலங்கி திரும்புறேனே அம்மா அம்மா, செல்லம்மா வளர்த்த கிளி சீதன புலி கூட்டத்துல சிக்கிக்கிட்டு தவிக்குதடி அம்மா, இந்த சோதனைக்கு ஒரு வழி இல்லையா அம்மா அம்மா. இதெல்லாம் வந்து உண்மையாவே சீரியஸான இஷ்யூ பத்தி பேசுற பாடல். ஆனா ரொம்ப எல்லாரும் கேட்டு இல்ல வைப் பண்றதா
அதாவது என்னன்னா இப்போ ஒரு பொண்ணு வந்து வரதட்சணை கொடுமைனால திருப்பி அம்மா வீட்டுக்கு வராங்க. அப்போ என்னை இப்படிலாம் வளர்த்தீங்களே, நான் வந்து திருப்பி வரனே, அந்த மாதிரி பாட்டு. பட் இதை வந்து அவங்க பாடல் மூலமா கடத்தியிருக்காங்கல்ல, இது என்ன ரொம்ப இதுதான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். ஸோ இந்த ஏரியாவை தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ரொம்ப ஹானஸ்டாக இருந்தது, இண்டிபெண்ட்டாக இருந்தது. சினிமாக்குள்ள வருவாங்கலாம் எனக்கு உண்மையாகவே தெரியவே தெரியாது. அந்த மாதிரியான பாடல்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க கிராமந்தோறும் போவாங்க வருவாங்க. ஸோ அவங்களோட எங்கள் அம்மா அப்பாவும் போய் பாடுறது, டீச்சர்ஸ் தான் ஆனாலும் சும்மா பாட்டு பாடி குழந்தைகளை ஒன்று சேர்க்கறது. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு ரொம்ப தாக்கம். ஸோ அந்த பாடல்களை தான் நான் வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப விரும்பி விரும்பி கேட்பேன், மற்ற பாடல்களை காட்டிலும். நம்ம சைல்ட்ஹுட்ல கேட்கறது தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் எனக்கு வந்து நான் 2000s இருக்கும்போது என்னெல்லாம் கேட்டனோ அதுதான் எனக்கு வந்து லைக் ட்ரூ சாங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க வந்து அந்த பாட்டு கேட்டிருக்கறதுனால நீங்க வந்து நினைப்பீங்க அது அந்த ஆர்டிஸ்ட்ரியும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சனால இட் became like part of your identity அப்படின்னு. அதுதான் பாட்டுன்னே நான் நினைச்சேன் ஆக்சுவலி. ஏன்னா அந்த பாட்டு புக் வரும், அதுவும் பாட்டுதான். இல்ல ஐ மீன் இப்போ அந்த மாதிரியான பாடல்கள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு போல இருக்கு. அப்படிதான் ஒரு வேர்ல்டு, நம்ம எதை பார்க்குறோமோ அதுதானே நம்ம நம்ப ஆரம்பிச்சிரும். அப்புறமா எனக்கு புரிஞ்சுது இன்னும் இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் மூவ்மெண்ட் சாங்ஸ், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக எழுதப்பட்ட பாடல்கள். அந்த ஆர்டிஸ்ட்டுகள்லாம் எங்கே இருக்காங்க, அதில் நிறைய பேர் மறைஞ்சிட்டாங்க. ஆனால் அந்த பாடல்கள்லாம் ரொம்ப சோல்ஃபுல்லாக நிறைய பேரை ஸ்கூலுக்கு அமைச்சிருக்கோம், நிறைய பேரை பீப்புளை வந்து அது அவங்களுக்கு அவேர் பண்ணியிருக்கோம் அவங்கள. ஸோ அந்த பர்பஸ் வந்து அதுதான். அந்த மாதிரி நிறைய பாட்டை கேட்டு அதுலேருந்து தான் அப்புறமா அதை அப்படியே ரேப்பாக மாத்திரன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ரேப் பண்ணுறதும் ரொம்ப பொயட்டிக்காக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். லைக் நீங்கள் சொல்கிறதும் இதுவும் வந்து like so and that's bringing me to the point that நீங்க நிறைய எழுதுற ரேப் வந்து சோஷியலி கான்ஷியஸான ரேப்பா எழுதுவீங்க. நான் பார்த்ததுல எல்லாமே ஆல்மோஸ்ட் சோஷியலி கான்ஷியஸாக எழுதுறீங்க. பட் வந்து at any point did you feel that நம்ம சோஷியலி கான்ஷியஸாக இருக்கிறதுனால நம்ம எப்போவுமே சோஷியலி கான்ஷியஸாக இருக்கணுமே அந்த ப்ரெஷர் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா நிறைய பேர் உங்கள் மியூசிக் கேட்கும் போது அவங்க நினைப்பாங்க வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது, இந்த மியூசிக் வழியாக எனக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது அப்படின்னு. பட் எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து லைக் பொலிட்டிக்கலி நம்ம வந்து வாய்ஸை வந்து கொடுத்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய எமோஷ்னலாக ட்ரெயின் ஆகும். ஏன்னா அதை பற்றியே யோசிச்சுட்டு அதை பற்றியே பாட்டு எழுதிட்டு அதுக்குள்ளேயே வாழ்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப உலகத்தையே ஹேட் பண்ண ஆரம்பிப்போம் அது ஒரு பாயிண்டில், ஏன்டா இப்படி உலகம் இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் எப்பயாச்சும் வந்து ப்ரெஷர் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி பொலிட்டிக்கலி நம்ம வந்து சாங்ஸ் எழுதும் போது எனக்கு ட்ரெயின் ஆகுது அப்படின்னு? கண்டிப்பாக நிறைய முறை நினச்சிருக்கேன் இப்போ. ஆனால் அதெல்லாமே மாறிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை சுற்றி பார்த்த பிரச்சனைகள் தான் பாட்டாக மாறி இருக்கு. நான் வந்து ஒரு கற்பனை பண்ணுறதுக்கே முடியல. ஏன்னா ரியாலிட்டி அவ்வளோ கொடுமையாக இருக்குது. நீ வந்து ஒரு நல்ல சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் கொஞ்சம் அப்படி அழகாக ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி ஒரு எழுதலான்ற மாதிரி தோணும். ஆனால் எனக்கு வந்து என்ன தோணுன்னா, இந்த லைஃப்குள்ளே ஏன் மக்களை வந்து சாவச்சுனே இருக்காங்க, ஏன் வந்து மனிதர்களுக்கு இடையில இவ்வளோ பாகுபாடு இருந்துனே இருக்குது, அது உறுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் நிறுத்தும் நம்மளை. ஐயோ இது வந்து நம்மளால முடியல, இது 2000 வருஷமா இருக்க பிரச்சனை, எனக்கு 18 வயசு தான், அது நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அது வரும். ஸோ நான் எனக்குள்ளேயே ஒரு எவல்யூஷன் நடக்கிறதா தான் பார்க்குறேன். அதை நான் வந்து எடுத்தோடனே எல்லாத்தையும் நான் பாட்டு பாடி சால்வ் பண்ணுறேன் அப்படியும் யோசிக்கல. ஆனால் எனக்கு வேற எதுவும் பற்றி பாட தோணலை. அப்போது இதுதான் பாடணும். இப்போ எதிர்க்க யாராவது இருக்காங்கன்னா அவன் நம்மளை எப்படி பார்க்குறான், அவனுக்கும் நமக்குமான அந்த பவர் டைனமிக்ஸை வந்து பேலன்ஸு கொண்டு வரதே எனக்கு பெரிய போராட்டம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் அவன் ஃப்ரெண்ட் ஆவான், அதுக்கப்புறமா தான் அவன் என்கிட்ட வந்து பழக தொடங்குவான். இந்த விஷயத்த வந்து எப்படி உடைக்கிறது? இந்த ஹியூமன் சைக்காலஜிக்குள்ளேயே அந்த ஹைரார்கி வந்து உள்ள போயிருக்கு. அது நான் நிறைய முறை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோட நம்ம பழகும்போது ரிலாக்ஸாக நம்ம ஜாலியாக பழகக்கூடிய, நம்மளை எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் உள்ளாக்காம நம்மளை என்ன நானாவே ஏற்றுக்கிற ஃப்ரெண்டு எங்கே இருக்கான்னு சொல்லி நிறைய நாள் யோசிச்சிருப்பேன். அப்படி நிறைய பேரோட பழகியிருக்கேன். அப்படி நிறைய நல்ல நண்பர்களும் எனக்கு கிடச்சிருக்காங்க. பட் எனக்கு அது டிஃப்ரெண்ட் ப்ராசஸாக இருந்தது. அது எல்லாத்தையும் பாட்டாக மாற்ற முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த என்ன சொல்கிறது, ஏன் வந்து இந்த சமூகம் இப்படி இருக்குங்கிற கேள்வியை தாண்டி நான் என்னை மாற்றிக்கிற இடத்துக்குள்ளே நகர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போது என்ன நான் முதல்ல மாற்றிக்க வேண்டிய எனக்குள்ள நிறைய ராங் இன்ஃபர்மேஷன் உள்ளே போயிருக்குல்ல, எனக்குள்ள நிறைய என்ன சொல்கிறது, இப்படி தான் இருக்கணும்னு சோஷியல் கண்டிஷனிங் வந்து ஏகப்பட்டது மண்டைக்குள்ளே போட்டாச்சு ஆல்ரெடி. அதெல்லாத்தையும் எடுத்தா அதெல்லாத்தையும் அழிச்சாலே மேன் வந்து ஃப்ரீ ஆகிடுவான்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாவே இப்போது அன்லேர்னிங் மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு.
மோர் தென் மக்களுக்கு சொல்றதை தாண்டி நமக்குள்ள நிறைய குப்பையை கொட்டி வச்சுட்டாங்க சின்ன வயசுலேருந்து. பையன் இப்படி இருக்கணும், பொண்ணு இப்படி இருக்கணும், நீ இப்படி பேசணும், நீ இப்படி பேசக்கூடாது, நீங்கள் போகலாம் போகக்கூடாது, நீ இவங்ககிட்ட இப்படி இது எல்லாத்தையும் உடைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இதெல்லாம் எதுவுமே தேவையில்லடா ஒரு மனுஷனாக இருக்கிறதுக்குங்கிறத என்கிட்ட நீ ஏன் அப்பயே சொல்லலை. எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் அடிக்கடி போகும். எனக்கு ஏன் இது அப்பயே தெரில, எனக்கு ஏன் இது அப்பயே தெரில, இல்லையே இதெல்லாம் தேவையே இல்லையே, முதல்ல இதெல்லாம் எதுக்கு நான் படிச்சிருந்தேன், இதுக்கு தேவையே இல்லையே. நான் யோசிப்பேன் இந்த அல்ஜிப்ராலாம் என்ன பண்ணுது என் வாழ்க்கையில் வந்து ஒன்றுமே பண்ணலையே. அது தாண்டி சமூகம் இப்படி இருக்குங்கிறத கூட எனக்கு சொல்லலை. அப்போ உன்னுடைய கலரை பார்த்து ஒருத்தன் உன்னை ஜட்ஜ் பண்ணுவான், உன்னுடைய நீ பேசுகிற ஸ்லாங்கை வச்சு ஒருத்தன் வந்து உன்னை வந்து இது பண்ணுவான், நீ சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து ஒருத்தன் நோட் பண்ணி ஓகே இவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவான். இதெல்லாம் எனக்கு ஏன் சொல்லி கொடுக்கல, இதெல்லாம் கொஞ்சம் வந்தால் நான் கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பேன்ல, கொஞ்சம் கவனமாக நான் இருந்திருப்பேன்லன்னு ஒரு பக்கம் தோணும். இன்னொரு பக்கம் எதுக்கடா இவ்வளோ முட்டாளாக இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தோணும். எதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கீங்க லைஃப்பை, இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணதுனால நான் ஒருத்தன் வரதே என்னமோ பெரிய சாதனை மாதிரி பார்த்துருக்கேன். ஆக்சுவலி எல்லாருமே வந்திருக்கணும், எல்லாருமே ஆர்டிஸ்டாக இருக்கணும். எவ்வளோ எங்கள் ஊர்லேருந்து எவ்வளோ ஆர்டிஸ்ட்டுகள் வந்திருக்கணும். இப்போ நான் ஒருத்த மட்டும் வந்தது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கும்போது என்னென்ன தோணும், அடப்பா இவ்வளோ பேர் அழிச்சிட்டு நீங்கள் ஒரு ஆளை விட்டுருக்கீங்க. அப்படிதான் எனக்கு தோணும். அழித்தல்ங்கிறது என்னன்னா அவங்களுக்கான என்ஜாய் கூட பண்ண முடியாது. ஏன்னா வந்து shouldn't be like நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு, என் கூட எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா கேஷ்லெஸ் கலெக்டிவ் நான் அப்படி தான் பார்த்தேன். ஆக்சுவலி அது ஒரு ஃபேமிலியாக ஓகே நம்மள மாதிரி இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் இங்கே இருக்காங்க, எல்லாருக்கும் இந்த சமூகத்தின் மேலே ஒரு அக்கறை இருக்குது, எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் இந்த சோஷியல் ஹையரார்க்கியில் வந்து பாதிக்கப்பட்டவர்களாக இருக்காங்க. பட் அதை தாண்டி அந்த அசர்ட்டிவாக அதை வந்து எத்தனை முன்னாடி வந்து ஒரு ஸ்டைலாக கெத்தாக நிற்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த ஃபீலிங்கை தான் கடத்தணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதையும் தாண்டி நமக்கு இன்டர்னல் என்ன சொல்கிறது, நம்மளை ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கல இந்த சொசைட்டி, அதையே முதல்ல திருப்பி ரீவிசிட் பண்ணி அதை உடைக்கணும். ஆக்சுவலி நான் அதுதான் யோசிச்சுருக்கேன். நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறத விட நம்ம என்ன சொல்லிக்கிறோம், நம்ம உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணியிருக்கோமா, நம்ம ஃபஸ்ட்டு அலைண்டாக இருக்கோமா அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இப்போது பார்த்துன்னு இருக்கேன். பெரும்பாலும் இவ்வளோ செல்ஃப் அவேராக வந்து இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல. ஐ மீன் ஆப்வியஸ்லி எனக்கு வந்து ஹை இது ரிகார்ட்ஸ் ஃபார் யூ. பட் ஆனாலும் எத்தனை பேர் நமக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸை நம்ம வந்து கொஸ்டின் அதை சரி பண்ண தொடங்கினா இப்போது அது சரி. நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மி அதிகம் அதெல்லாம் விட்டுருங்க, இட்ஸ் லிமிட்டட் ரைட். ஸோ இதுக்குள்ளே வந்து எல்லாரும் என்ன ட்ரை பண்ணுறோன்னா பெஸ்ட்டாக வாழணுன்னு ட்ரை பண்ணுறோம். யார் பெஸ்ட்டு லைஃப்குள்ளே போகிறோம், மோஸ்ட் ஹாப்பி லைஃப். ஆக்சுவலி மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் லைஃப் வந்து இந்த கேஆஸ்லாம் இல்லாததுக்கு முன்னாடி இருந்த லைஃபாக தான் இருக்குது. சாதிகள் இல்லாத ஒரு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு. மனிதன் வந்து இந்த இன்டர்நெட்டோ இல்லை இந்த விதமான என்ன சொல்கிறது இந்த போட்டி பொறாமைகள்லாம் இல்லாத ஒரு வேர்ல்டை முன்னாடி நம்ம இருந்திருக்கோம். அப்போ தான் அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற டெக்ஸ்ட்லாம் அப்போ தான் வந்திருக்கு. ஆக்சுவலி இல்லைனா அவ்வளோ ஈஸியாக வராது, அப்படி ஒரு டெக்ஸ்ட் வந்து வராது. அந்த மாதிரியான ஒரு லைஃப்லேருந்து தான் நம்ம இவ்வளோ கேட்டிக்கான ஒரு லைஃப்குள்ளே வந்திருக்கோம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அன்லேர்னிங் ப்ராசஸ் தான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை நமக்குள்ளே கொட்டிட்டாங்க. இதெல்லாம் தான் மனுஷனாவே பார்க்க விடாமல் தடுத்துன்னு இருக்குது. அப்போது நான் ஒருத்தன் என்ன சரி பண்ணிக்கிறது மூலமாக இது கரெக்டாகும்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோதான் நம்ம சோஷியலாக அவேராக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னு ஐ டென்ட் ரியலைஸ் தட் இனி வரைக்கும். லைக் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக நமக்குள்ளே இருக்கிற பாலிட்டிக்ஸே டைசெக்ட் பண்ணி அதை யோசிக்கணும் அப்படின்னு. ஏன்னா நான் எப்பவுமே எல்லாமே லைக் நியூஸ் படிக்கிறதோ லைக் டிவி பார்க்குறதோ எங்கேருந்துலாம் வந்து என்னால் வந்து நியூஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பார்த்து தான் நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பாலிட்டிக்ஸ், ரீடிங் பொலிட்டிக்கல் லிட்ரேச்சர் அப்படி தான் இருந்துச்சு. பட் நான் என்னோட ஓன் பாலிட்டிக்ஸை நான் எப்பவுமே ரொம்ப பயங்கரமாக வந்து கொஷின் பண்ணது கிடையாது. பட் மேபி ஐ ஷுட். இதுக்கு மேலே வந்து நான் பண்ணலன்னா என் மேலே தான் தப்பு. நமக்கு தரப்படுற இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இப்போது எனக்கு ஒரு விஷயம் சொல்லித்தராங்க சின்ன வயசில். நான் வந்து எல்லாருமே அந்த குழந்தை பருவத்தில் நமக்குள்ளே எந்த பாகுபாடுமே இருக்காது. நமக்கு ஜாதினா என்னன்னு தெரியாது, மதனா என்னன்னு தெரியாது, மனிதர்களை எப்படி பிரித்து பார்க்குறதுன்னு ஒரு குழந்தைக்கு தெரியாது. அப்புறம் நம்ம காலேஜ் போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரப்படுது, கல்ச்சர்னு ஒன்று உள்ளே வருது, எல்லாம் உள்ளே வந்துட்டு திருப்பியும் வளர்ந்துட்டு இது எல்லாத்துக்குள்ளே இருந்தும் நம்ம வெளியே வரணும்னு தான் திருப்பியும் பேசுகிறோம். ஆக்சுவலி அந்த குழந்தையோட மனநிலைக்கு தான் திருப்பியும் போக ட்ரை பண்ணுறோம். யாரையும் நான் எந்த இது பாகுபாடும் பார்க்க மாட்டேன், நான் வந்து எல்லாரையும் ஈக்குவலாக பார்ப்பேன், அந்த குழந்தைக்கிட்ட தான் திருப்பி போக ட்ரை பண்ணுறோம். ஆனால் இந்த ப்ராசஸ்
பல நஷ்டங்களை கொடுக்குது. இந்த ப்ராசஸில் பல உயிர்கள் போகுது. மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனாலையும், ஹைரார்கியை சொல்லித்தரதுனாலையும், பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுனாலையும் பல நஷ்டங்கள் ஏற்படுது. இந்த சொசைட்டி வந்து ஒரு பெரிய ஒரு பிரமிட்னு வச்சுக்கோங்களேன். அதில் நிறைய லேயர்ஸ் இருக்குன்னா, ஒரு பிரச்சனைனா அது சில லேயர்ஸை ரொம்ப பாதிக்கும், சில லேயர்ஸை கம்மியாக பாதிக்கும். அப்போ எஜுகேட் பண்ணும்போது நீ இதை எஜுகேட் பண்ணியிருக்கணும். ரியாலிட்டியை நீ டெல் மீ த ட்ரூத். நான் எப்பவுமே அதை யோசிப்பேன். என்கிட்ட உண்மையை சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன், என்னை ஏன் குழப்புற, அப்படிதான் நான் யோசிப்பேன். இந்த எஜுகேஷனை பார்த்து நான் அப்படிதான் யோசிப்பேன். இந்த சமூகம்னு சொல்ற விஷயங்களை பார்த்து நான் என்ன ஏன் குழப்பின்னு இருக்கேன், என்கிட்ட உண்மையை சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அப்போ யார் சொல்லித்தராங்க, என்ன சொல்லித்தராங்க, என்ன நியூஸ், இது எல்லாத்தையுமே ஒருத்தவங்க டிசைட் பண்றாங்க இல்லையா? ஓகே, இந்த நியூஸ் இப்படி சொல்லலாம், இந்த நியூஸ் இப்படி சொல்லலாம். ஆனா எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணும்ல ஒரு குழந்தை, வந்து கன்சியூம் பண்ணிட்டே இருப்போம், நம்ம நம்பிடுவோம் அதை. நான் சின்ன வயசுல படிச்ச நிறைய விஷயங்களை வந்து நம்பின்னு இருந்தேன். அப்புறம் வளர்ந்தப்புறம் தப்பு, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் கலர் ஆகிடும்னு ரொம்ப வருஷம் நான் நம்பியிருந்தேன். அப்போ இன்னைக்கு நான் வந்து எவ்வளோ ரெக்ரெட் பண்ணுறேன். அப்போ அது இல்லைன்னா, அது வாங்கலை முடியல, அது இல்லை நமக்கு இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய அசிங்கமாக நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம் சின்ன வயசில். அப்போ ஸ்மால் பீஸ் ஆஃப் மை சைல்ட்ஹுட் வாஸ் லாஸ்ட் பிகாஸ் ஐ டென்ட் ஹேவ் அ ஃபேர் அண்ட் லவ்லி. ஸோ அது எவ்வளோ பெரிய மிஸ்டேக். யாருடைய மிஸ்டேக்னா, பவரில் இருக்கவங்க, அவங்க கரெக்டாக இருந்திருக்காங்க, அதனால அதை அந்த மாதிரியான விஷயங்களை கற்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம ரியலைஸே பண்ண மாட்டோம் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து தப்பு நடந்திருக்கு அப்படின்னு. நம்ம இதனாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் வளர்ந்துட்டதுக்கு அப்புறம் நம்ம யோசிப்போம், ஏன் நம்மளுக்கு இப்படி நடந்துச்சு, என்னோட ஜாதினாலயா, என்னோட ரிலிஜன்னாலயா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுவும் ஒரு லைக் நீங்க சொன்ன மாதிரி இட் டேக் அவே ஃப்ரம் தட் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் எனக்கு வந்து அதுதான் இப்போ இந்த சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து ஒரு முறை தான் லைஃப்ல எல்லாருக்குமே. அதை வந்து நீ ஏன் பியூட்டிஃபுல்லாக விடலை? எல்லாருக்குமே அது வந்து கஷ்டமாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் எல்லாருக்கும் அது ஈஸியாகவும் இல்லை. ஸோ அதை நம்ம ஒத்துக்கணும். ஸோ அதுதான் நம்ம வந்து எனக்கு அதுதான் உறுத்திக்கிட்டே இருக்கும். எல்லாரும் ஒரு கிளாஸ் ரூமில் தான் இருக்கும், எல்லாரையும் டீச்சர் எல்லாருக்கும் ஒரே டீச்சர் தான், ஆனால் எல்லா குழந்தைகளும் ஒரே வீட்டிலேருந்து வரதில்லை. ஸோ ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு பிரச்சனையோட ஒவ்வொரு பேக்ரவுண்டோட வருது. அப்போ டீச்சருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தானே யூ வில் ஹாவ் த பேலன்ஸ் பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ். யூ கான்ட் லைக் சிம்பிளி சே இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை தான் நான் வந்து அதை தான் எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பேன். இல்லை நம்ம வந்து பார்க்குற மனிதர்கள் எல்லாருக்கு பின்னாடியும் நிறைய கதைகள் இருக்குது. அவங்க ஒரு 20 வயசு ஆளை பார்க்குறீங்கன்னா 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு எப்படியோ இருந்திருக்கும், அதுலேருந்து தான் அவன் இப்படி பிஹேவ் பண்ணின்னு இருக்கான். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு அவனை வந்து அவனோட ஃப்ரெண்ட் ஆகிறதுன்றது அவனோட ஹிஸ்ட்ரியோட ஃப்ரெண்ட் ஆகுது. That is such a great line. To be friends with someone is to be friends with their history. Yeah. அதை அக்செப்ட் பண்ணாதான் அவனை அக்செப்ட் பண்ணுவோம், அவனை அக்செப்ட் பண்ணாதான் நம்மளும் அவனும் உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் தான் அந்த சோஷியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி என்ன வேணால் சொல்லிக்கோங்க, அதெல்லாமே நம்ம மனசாட்சிக்குள்ளே தானே இருக்குது. நம்ம மனசு ஃபஸ்ட்டு அவனை ஏற்றுக்கணும். வெளியில் நம்ம பயங்கரமாக பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம், மனசு ஏற்றுக்கிற இடத்துக்கு போகணுன்னா நீங்கள் ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரணும். எனக்கு அப்போ நீ ட்ரூத்தை சொல்லி கொடுத்தா தானே. நீ ஸ்கூல்லேயும் அதை சொல்லிக் கொடுக்குறதில்ல, நீ காலேஜ்லேயும் அதை சொல்லிக் கொடுக்குறதில்ல, நீ எனக்கு எங்கேயுமே சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. திடீர்னு வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு ஓகே நீ இதுவாக இருக்கிறதுனால உனக்கு இது இருக்குது, நீ இதுவாக இருக்கிறதுனால உனக்கு இது இல்லை அப்படின்னா நான் அந்த இதுவை உடைக்க தானே பார்ப்பேன். அவ்வளோதான். ஸ்லைட்லி ஸ்டண்ட் பட் ஓகே. நீங்கள் காஸ்ட்லெஸ் கலெக்டிவ்ல இருக்கும்போது நீங்கள் வந்து நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிக் போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறமும் நீங்கள் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. எனக்கு என்னென்னா இப்போது நான் முன்னாடி ஒருத்தவங்க கெஸ்ட் எல்லா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டும் கேட்பேன். ஆக்சுவலி இதோட ஒரு 3வது கெஸ்ட்னு நினைக்கிறேன் நீங்கள் வர்றது. ஸோ வாட் does independent art mean to you and what does independent music mean to you? Independence தான் அந்த வார்த்தை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. சுதந்திரம்ங்கிறது முதல்ல நம்ம அனுபவிக்கிறதுன்னு தான் நினைக்கிறேன். சுதந்திரமாக நான் அது ஒரு பெரிய மீனிங் உள்ள ஒரு வார்த்தை ஆக்சுவலி. ஆனால் மியூசிக்குள்ளே வரும்போது அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணப்படுதுன்னா, சினிமா இல்லாத மியூசிக், இண்டிபெண்டன்ட் மியூசிக், இல்லை ஆர்டிஸ்ட்டுகள் அவங்கவுங்களா க்ரியேட் பண்ணி ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி பப்ளிஷ் பண்ணுற மியூசிக், இந்த லெவலில் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கப்படுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ட் மியூசிக்ங்கிறது வந்து ஆர்டிஸ்ட் தன்னுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு சுதந்திரமான ஒரு வெளி. விச் மீன்ஸ் இதுதான் நீ பாடணும், இதுதான் நீ பேசணுங்கிறத உடைக்கிறது இண்டிபெண்டன்ட் மியூசிக்னு நினைக்கிறேன். இப்படியும் பாடலாம், இப்படியும் பேசலாம், இதை பற்றி பேசலாங்கிற இடம் தான் இண்டிபெண்டன்ட் மியூசிக். ஆனால்
இந்த சமூக சூழல் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக்கே இண்டிபெண்ட்டாக இருக்க விடுறது இல்லை. நீ இண்டிபெண்ட்டாக இரு ஆனால் என் கூட இரு அப்படிங்கிற ஒரு இடம் இப்போ இருக்கு. ஸோ அதையும் உடைக்கிற ப்ராசஸும் தொடர்ந்து இனிமே வரும். இண்டிபெண்டன்ட் மியூசிக்ங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபில்ம் மியூசிக்கோட பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஒரு குட்டி இண்டஸ்ட்ரி மாதிரி இருக்கு. நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபிலிமில் உங்களால் எதையெல்லாம் பேச முடியாதோ, ஃபிலிமில் எதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதோ, சமூகத்தில் இருக்கக்கூடிய ரியாலிட்டியை பேசுறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான மீடியமாக இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, ஆர்டிஸ்ட்டுகள் இப்போது 2000 வருஷம் முன்னாடி வந்த திருக்குறள் கூட ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்ட் ஒர்க் தான் நான் பார்க்குறேன். அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோடைய ஒர்க் தான். ஏன்னா எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லை, எந்த லேபிளும் இல்லை. அதே ஃபார்முலாவை நீங்கள் காலந்தோறும் தொடர்ந்து வர எல்லா ரைட்டிங்ஸுக்குமே பார்த்துனே வரலாம். ஸோ இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படிங்கிறது தனிச்சையாக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு இடம் தான். இப்போ அது ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறின்னு வருது. இண்டஸ்ட்ரியாக மாறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி அதில் நிறைய பேர் வந்துடுவாங்க, லேபிள் வந்துடுவாங்க, நிறைய ப்ரொமோட்டர்ஸ் வந்துடுவாங்க, மியூசிக் வீடியோ மேக் பண்ணுறவங்க வந்துடுவாங்க. இதெல்லாம் அடுத்து லேட்டராக வந்தது. பட் இண்டிபெண்டன்ட் மியூசிக்ங்கிற நோக்கம் வந்து இட்ஸ் அபவுட் எக்ஸ்பிரஸிங் அவர் செல்ஃப், பி அவர் செல்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இப்போ நீங்க காஸ்டர்ஸ் கலெக்டிவ்க்கு அப்புறம் வந்து நீங்க நிறைய மெயின் ஸ்ட்ரீம் சாங்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ்க்கும் பண்ணியிருக்கீங்க. ஸோ எனக்கு என்னன்னா, இப்போ வர வர ஆர்டிஸ்ட் வந்து யங்கர் ஆகிக்கிட்டே போகிறாங்க. யங் ஆர்டிஸ்ட் ஆர் கம்மிங், யூனோ, லைக் 20s இருக்கிறவங்களோ இல்லை லைக் லிட்டில் பிட் ஏர்லியர் தன் தட், டீனேஜ்லேருந்து லைக் ஏர்லி 20s இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க. And when they are independent, when they are coming by themselves without any family backing whatsoever, எப்படின்னா there is scope for them to be scammed or cheated. So வந்து what would you say to an up and coming artist who is new to the industry and thinks that they should look out for mistakes that probably you have made? Definitely. எனக்கு இந்த 6-7 years இருக்கும் மியூசிக் அப்படின்றத ஃபுல் டைமாக பண்ண தொடங்கி. இதில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் வந்து, இங்கே மியூசிக் பண்ணணுன்ற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குது. ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் தான் நமக்கு கிடைக்கும். ஒரு பாட்டை வந்து உடனே ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போட்டு காமிச்சோன்னா, சூப்பர் மச்சான் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து அந்த 4 பேரை 400 பேரா, 4000 பேரா, 4 லட்சம் பேரா, அதுதான் கேம். அதுக்காக தான் நம்ம இன்னும் கொஞ்சம் மியூசிக் வீடியோ பண்ணலாம், இன்னொரு இடத்துக்கு போகலாம், இவரை பார்க்கலாம், அவரை பார்க்கலாம். இது எல்லாமே ஏன் வருதுன்னா, உன்னுடைய ஆடியன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுற ஒர்க்கு தான். இப்போ அதுக்கான நிறைய மீடியம்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு சோஷியல் மீடியா வழியாக. ஒரு சின்னதாக ஒரு 10 செகண்டோ 15 செகண்டோ ஒரு ரீல் பண்ணால் கூட அதுலேருந்து ஒரு பாட்டு பிறகுது. அது ஒரு ஐடியாவாக எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது சம்டைம்ஸ் அது நியூஸில் கூட வருது. அப்போது இங்கே வந்து ஐடியாஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நிறைய இடங்களில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் எது தெரியல அப்படின்னா, மியூசிக் பிஸ்னஸ் வந்து தெரியல. நானுமே யோசிப்பேன், நம்ம மியூசிஷியன் தான் ஆக போகிறோம் அப்படிங்கிறத எங்கள் அப்பா அம்மாவாலேயோ இல்லை என்னோட டீச்சர்ஸ்னாலேயோ முன்னாடியே அவங்களால இதை ஸ்பாட் பண்ண முடிஞ்சிருந்தா, ஒருவேளை அவங்க என்னை இது நோக்கி கொண்டு போயிருக்கலாம்ல. நீ எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்கறதுக்கு பதிலாக எனக்கு மியூசிக் பிஸ்னஸ் நீ போர்டில் போட்டு எடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு மேக் அ சாங், யூ ஹவ் டு அப்ரோச் இவங்கள பாரு இப்படி சாங் பண்ணு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது. கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய ஆர்டிஸ்ட்டுகளுக்கு வந்து நான் உணர்கிற ஒரே விஷயம் வந்து, நம்மக்கிட்ட இருக்கிற கிராஃப்ட் வந்து இட்ஸ் லைக் ஆர்கானிக்கானது. நீங்கள் வந்து சுயமாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்கன்னா, தட் இஸ் யுவர் ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க். அதை வந்து நம்ம இன்னொருத்தரோட கொலாபரேட் பண்ணும்போது யூ நீட் டு பி ரியலி வெரி கேர்ஃபுல் வைல் யூ ஆர் கொலாபரேட்டிங் வித் அதர்ஸ். பிகாஸ் கொலாபரேஷன் வந்து பல லேயர்ஸில் நடக்கும். ஒன்று வந்து உன்னை ஈக்குவலாக வச்சு கொலாபரேட் பண்ணுவாங்க, இல்லை உனக்கு மேலே இருந்துக்கிட்டு உன்னை உன்னை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கொலாபரேஷன் நடக்கும், இல்லை உன் கூட கொலாபரேட் பண்ணால் போதும் அப்படின்னு வருவாங்க. ஸோ இந்த கொலாபரேஷனை நம்ம கரெக்டாக, நம்ம பிளேஸ் என்ன அந்த கொலாபரேஷனில் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணோன்னா இந்த ஜேர்னி இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். we need to collaborate with people who really value your journey, not only at that point of time. இந்த பாட்டு இவங்ககிட்ட நல்லா இருக்குது, இதில் இவனோட ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவனை தட்டி விட்டலாம் அப்படிங்கிற பீப்புளோட நீங்கள் கொலாபரேட் பண்ணாமல், இந்த ஜேர்னியில் ஓகே இப்போது நான் ஒரு பாட்டு பண்ணிகிட்டு இருக்கேன், நான் ஒரு ஜேர்னியில் இருக்கேன், நீ ஒரு ஜேர்னியில் இருக்கவா, நம்ம 2 பேரும் வந்து சாங் பண்ணுவோம், அது நம்ம 2 பேரோட ஆடியன்ஸையும் எக்ஸைட் பண்ணுவோம், எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, அதில் உனக்கு இவ்வளோ ஷேர், எனக்கு இவ்வளோ ஷேர், திஸ் ஹவ் வி ஒர்க் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்து ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட கொலாபரேட் பண்ணால் நம்ம ஜேர்னி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா த்ரூ கொலாபரேஷன்ஸ் ஒன்லி இந்த இண்டஸ்ட்ரி இயங்கிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரின்னு கூட சொல்ல முடியாது, இந்த மியூசிக் ஈகோ சிஸ்டம் வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு கொலாபரேட்டிவ் பிராக்டிஸ். ஆமாம். ஆனால் என்னன்னா
அந்த இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி 18 வயசுலையோ 16 வயசுலையோ மியூசிக் பண்ண வராங்க அப்படின்னா அவங்கள அது ஒவ்வொருத்தருடைய ப்ரிவிலேஜ் சார்ந்த ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஏர்லியர் பீரியட்லேயே மியூசிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அவங்களுக்கு அதுக்கான ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ அவங்களால அதை வந்து நீந்தி வந்துட முடியும். ஒரு சிலருக்கு 35 வயசு 40 வயசு வரைக்குமே ஒரு பாட்டு கூட பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தெரியாது. ஆனால் அவங்களுக்குள்ளேயும் செம்ம டேலண்ட் இருக்கும். திடீர்னு அவங்களும் வருவாங்க, அவங்களும் ஒரு பாட்டு பண்ணுவாங்க, இல்லை ஒரு ஆல்பம் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இண்டிபெண்ட் ஆர்ட் தான். ஒவ்வொருத்தருடைய ப்ராசஸ் இங்கே ஏன் மாறி இருக்குன்னா சொசைட்டி அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அந்த காம்ப்ளெக்சிட்டி அப்படியே மியூசிக்லேயும் இருக்குது. சொசைட்டியில் எவ்வளோ பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் அப்படியே மியூசிக்லேயே வரும். ஒருத்தன் சொசைட்டியில் பவர்ஃபுல்லாக நடந்து எல்லாரையும் ஏமாத்துறானா அவன் மியூசிக்லேயும் பவர்ஃபுல்லாக நடந்து எல்லாரையும் ஏமாற்றுவான். சொசைட்டியில் நான் தான் மேலே நினச்சின்னு இருக்கானா மியூசிக்லேயும் நான் தான் மேலேன்னு அவன் நினச்சின்னு இருப்பான். அவன்கிட்ட நீங்கள் எந்த சேஞ்சுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்போது நான் இது ரெண்டுத்தையும் ஈக்குவலாக தான் பார்க்குறேன். நீ வந்து நீ ஃபஸ்ட்டு சொசைட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அப்போது மியூசிக்கில் அது தெரியும். அந்த மாதிரி ஒரு நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலி வேறு வழியே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி இப்போ எனக்கு வந்து இப்போ 25 வயசு வரைக்கும் எங்கள் அம்மா பெருசாக வந்து என்னை என்கரேஜ் பண்ணல. அது என்னன்னா அவங்க தப்பு கிடையாது, அவங்களுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு இந்த சமூகத்தை பார்த்து பயம். இந்த சமூகம் வந்து டேஞ்சரஸ் ஆனது, இது நம்மளை வந்து என்ன சொல்கிறது, இது உன்னை விடாதுப்பா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். அது நான் நிறைய முறை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மேபி அதான் சொன்னேன், இந்த இன்டர்நெட்டோ இதெல்லாம் வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துரும். ஆனால் உங்களுடைய மியூசிக்கல் ஜேர்னி இருக்குல்ல, உங்களுடைய ரைட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மோர் தென் ஃபேம் உங்கள் மியூசிக் ரைட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஃபேம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஃபேம் வந்து கட்டமைக்கப்படக்கூடியது, அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஃபேம்ஸ் a fickle friend அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வரும், அது ஒரு நாள் இருக்கும், இன்னொரு நாள் இருக்காது. இல்லை இருக்கும் இல்லாத தாண்டி அதை கிரியேட் பண்ணலாம். ஆனால் ரைட்ஸுங்கிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் எங்கேருந்து வரீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஃபீல்டோட நாலேஜே இருக்கும். இப்போ எனக்கு வந்து அதை பற்றி பெருசாக ஐடியா இல்லை. எனக்கு வந்து பாட்டு பண்ணால் போதும், எப்படியாச்சும் ஒரு பாட்டு பண்ணிடணும். அந்த ஏரியாவிலேருந்து நான் வந்ததுனால நிறைய நஷ்டங்களை நானும் அதுக்குள்ளே பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு ஏன் பாட்டு பண்ணணும், உன் கூட எதுக்கு நான் சேர்ந்து பண்ணணும், ஹூ ஆர் யூ ஃபர்ஸ்ட், ஹூ ஆம் ஐ ஃபர்ஸ்ட், நீ என்ன ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறியா, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன். மேபி இது என்ன இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போவோம். ஸோ நான் மியூசிக் பண்ணணும்னு விரும்புகிற அடுத்த என்ன சொல்கிறது புதுசாக வர்ற பசங்களுக்கு நான் அதுதான் சொல்ல விரும்புவேன். உன் ரைட்ஸை நீ வந்து ஃபஸ்ட்டு பாதுகாத்து. உங்கள்கிட்ட இருக்கிற ஆர்ட் வந்து இட்ஸ் ரியலி வேல்யூபிள். இஃப் யூ ஃபீல் இட் இஸ் வேல்யூபிள் தென் இட் இஸ் வேல்யூபிள். உனக்கு அது பிடிச்சிருக்கு, உனக்கு அது சூப்பர்னு தோணுதா, அது சூப்பர் தான். அதை வந்து இல்லை ஓகே தான் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறவங்ககிட்ட கவனமாயிரு. இல்லை நீ கொலாபரேட் பண்ணுறவங்களோட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைனா அது வந்து என்ன ஆகும்னா it's going to affect your mind and it's going to take time to solve. And it will go on forever. And you will always be sick with those issues. ஸோ இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த மீட்டிங்கே நீ அவாய்ட் பண்ணுவோம். பெருசாக சொல்கிறேன். இல்லை கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. யாருக்காவது நீங்கள் சொன்னீங்களா, யாராவது ஒருத்தருக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மியூசிக் ஆக்குனது கிடையாது, ஆனால் வந்து மற்றவங்க தான் சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஸோ யூ ஹர்ட் ஃப்ரம் தி ஆர்டிஸ்ட் ஹிம்செல்ஃப். அவரே இவ்வளோ வருஷம் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து இவ்வளோ லைக் அவங்க எவ்வளோ கிளாரிட்டியோட சொல்கிறாங்க பாருங்க. லைக் நீங்கள் வந்து உங்கள் ரைட்ஸை புரிஞ்சுக்கோங்கன்னு அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ வந்து, do you identify yourself as an MC or a rapper? I personally think நீங்க ஒரு MC தான். ஏன்னா MCஸ்லாம் வந்து சோஷியல் இஷ்யூஸ் பற்றி பேசுகிறவங்க, ரேப்பர்ஸ்லாம் வந்து லைக் you know who a rapper is. But yeah, I feel like MC culture வந்து தமிழில் இன்னும் கொஞ்சம் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் எம்சி அப்படின்னு லைக் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் எம்சினா நீங்களாக தான் இருப்பீங்க. எனக்கு அதாவது நான் வந்து எதுக்காக வந்து நீங்கள் எம்சியா ரேப்பரா அப்படின்னு கேட்குறேன்னா அதுக்குள்ளேயே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு. ஸோ கேன் யூ டெல் us what you think the difference between an MC and a rapper is? சத்தியமா தெரியாதா? ஓகே, தெரியாதுன்னா நான் சமீபமாக அதை பற்றி பார்க்குறேன். ஆக்சுவலி நிறைய அந்த மாதிரி பார்க்குறேன். எனக்கு அந்த ரீல்ஸ் மூலமாக எம்சி யார் ரேப்பர் யாருன்னு நிறைய ரேப்பர்ஸ் வெஸ்டில் இருக்க ரேப்பர்ஸ் வச்சு போகும். அதை பார்த்தப்போ எனக்கு புரிஞ்சுது, ஓகே நம்ம வந்து எம்சியாக இருக்கக்கூடும், எம்சியாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்களும் அதை சொல்கிறீங்க. அண்ட் கண்டிப்பாக எம்சிஸ் நிறைய தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற சூழலுக்கு வந்து
ரேப்பர்ஸ் அப்படின்னா அது மேலே ஒரு பெரிய அட்டென்ஷன் இருக்குது. அந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஃப்ளாஷியான ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்குது. அதனால் அது மேலே ஈஸியாக கவனம் போகும். நம்ம ஊர் மியூசிக் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய எம்சிஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ப்ராசஸில் தான் இது. இன்னும் பட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் போக போக நிறைய எம்சிஸ் நிறைய ரேப்பர்ஸ்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் வந்து என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்னா ரேப் இதில் நான் வரும்போதே உங்களை கேட்டேன், பட் மறுபடியும் கேட்குறேன். ஸோ நான் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்னா ரேப்பில் வந்து வெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஹிந்தி ரேப்லேயே இருக்கட்டும், rivalries is so important for a rapper to gain that rapper like legendary rapper status, especially when two rappers have that competition and they go at each other, distracts panni like one big one I think is the like Divine Emiway Raftar and the whole distract இது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கூடயும் கென்ட்ரிக் அண்ட் வர்சஸ் ட்ரேக் அதுவும் ஓடிட்டு இருந்துச்சு. பட் ஆல் ஆஃப் தீஸ் bring so much prominence to the rapper. In the rivalry வந்து it cements them as people in the industry. You know, நீ என்னதான் அவனை பத்தி தப்பா சொன்னாலும் you're talking about him. You know, so அது நீ அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, அவனும் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டீங்கன்னா, like I've noticed that it's a culture in rap for this to happen. So do you think that this culture will ever come in Tamil rap culture? ஈவென்ச்சுவலி எஸ், ஈவென்ச்சுவலி அது வந்து தான் ஆகணும். ஏன்னா இந்த இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா வெஸ்ட் ஹிப்ஹாப் வந்து நம்மளை விட ஒரு 100 வருஷம் முன்னாடி இருக்கு ஆக்சுவலி. அதனால் அவங்கள இந்த ஃபேஸ் எல்லாம் தாண்டி போயிட்டாங்க ஆல்ரெடி. இப்போ தான் நம்ம ரேப் நம்ம லாங்குவேஜ் எடுத்துன்னு போய் ஹிப்ஹாப்பில் ஃபிட் பண்ணின்னு இருக்கோம். ஹிப்ஹாப்பில் ஓகே இந்த ஃபார்மேட்டில் நான் பாடுறேன், இந்த ஃபார்மேட்டில் நான் இன்னும் தமிழில் என்னென்ன ஸ்டைலில் ரேப் பண்ண முடியும்னே நமக்கு தெரியாது. நம்ம இன்னும் ஒரு 10-15 ஆர்டிஸ்ட்டுகளுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். மற்றவர்கள் இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க, புது ஸ்டைலில் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நான் அரக்கோணத்தில் வளர்ந்தேன், அதனால் என் ரேப்பில் இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுது. இப்போ நார்த் சென்னையிலேருந்து ஒரு ரேப்பர் வர்றாருன்னா அவரோட ஸ்டைல் அந்த லாங்குவேஜில் தெரியும். அந்த மாதிரி தமிழ் பேசுகிறவங்க உலகம் முழுக்க எங்கெங்கேயோ இருக்காங்க. இப்போ எல்லாரும் ஒரு ஸ்டைல் ஆஃப் ரேப் ஃபார்மேட்டை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதில் நிறைய என்ன சொல்கிறது ரேப் ஸ்டைல்ஸ் வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஆனால் வெஸ்ட்டில் வந்து இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே தொடங்கி 50 வருஷங்களுக்கு மேலே இருக்குது. 50 இயர்ஸ் ஆஃப் ஹிப்ஹாப் வந்து கொண்டாடி முடித்தாங்க போன வருஷம், முந்தின வருஷம். அப்போ 50 வருஷமாக இந்த கல்ச்சரில் ஊறிட்டே இருக்கும்போது அங்கே அதில் இருக்கிற எல்லா ரூம்ஸையும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து இப்போ தான் அதனுடைய ஸ்டார்டிங் ஃபேஸில் இருக்கோம். நான் புரிஞ்சுக்கிறத நான் சொல்கிறேன். அதெல்லாம் இந்த டிஸ்கல்ச்சர் வந்து இனிமேல் போக போக தமிழுக்குள்ளே வரும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து மேபி ஆக்டிவாக வச்சுக்கிச்சுன்னா ஓகே தான் நினைக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த சமூக சூழல்களை பெருசாக டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. முதல்ல நம்ம எல்லோரும் சேர்ந்து அதுக்கப்புறம் ஜாலியாக டிஸ் பண்ணிக்கிறதும் வந்து இட்ஸ் ஓகே தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வெஸ்ட்டில் கூட டிஸ் பண்ணுறதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கல்ச்சரல் ஐடென்டிட்டி ஃபைட்டு தான் அது ஆக்சுவலி. இப்போ ஒருத்தன் இங்கே இருக்கான், ஒருத்தன் இங்கே இருக்கான்னா 2 பேரும் வந்து இவன் ஒரு ஐடியாலஜி இருக்கான், இவன் ஒரு ஐடியாலஜி இருக்கான், இவன் ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கான். 2 பேரோட அந்த ஃபைட்டு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் பார்த்துருக்கேன். ஓகே இவங்க வந்து இந்த கல்ச்சரில் இந்த மக்களுடைய லைஃப்பை பேசணும்னு ஒரு ஆர்டிஸ்ட் சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் தேவையில்ல, ஜாலியாக ஒரு காரில் போகலாம், பொண்ணுங்களோட சுற்றலாம், சரகடிக்கலாம் இப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் சொல்கிறாரு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை போகுது. ஓகே இந்த ரிச் லைஃப் ஸ்டைலுக்குள்ளேயும் இல்லை அப்படிலாம் கிடையாது, மக்கள் நான் வேறு அப்படின்னு சொல்கிறது, இதுக்குள்ளே ஒரு சண்டை போகிறது ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அது மியூசிக் வழியாக நடக்கும்போது எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் அதை பாட்டாக கேட்டு ஈஸியாக கன்சியூம் பண்ணிடும். ஆமாம், அது போக வரும்னு நினைக்கிறேன். தமிழ் நானும் நினைக்கிறேன் வந்தால் நல்லா தான் இருக்கும். நான் சொல்லுவேன், ஏன்னா எனக்கு எது பேசிஸும் இல்லை அதில். பட் அவங்கவுங்க அந்த ரேப்பர்ஸ் இருக்கிறது தான் நிறைய இன்னும் ரேப் சீன் பில்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த ரேப் சீன் பில்ட் ஆக தான் அதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். அது வருமா வேண்டாமாங்கிற கொஸ்டின்லாம் எனக்கு தெரியாது. பட் அதுவும் ஒரு பகுதி ஹிப்ஹாப்பில் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்தே தீரும். ஹிப்ஹாப்பில் நீங்கள் நிறைய வந்து உங்களோட ஓன் கல்ச்சரை வந்து ஃபியூஸ் பண்ணியிருக்கீங்க when you made music. So what do you think is the most important thing when you make your own music and own raps? For me folk music தான் எனக்கு ரொம்ப என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுது. ஸோ நான் எந்த ஒரு பீட்டு கேட்டாலும் எந்த ஒரு இது பண்ணாலும் நான் ஃபஸ்ட்டு அதை வந்து ஒரு ஆர்கானிக்காக எனக்கு என்ன தோணுதோ அதுக்குள்ளேருந்து தான் வருவேன். ரொம்ப இங்கிலீஷ் பாட்டெலாம் கேட்டதில்லை, இப்போ தான் கேட்குறேன் ஆக்சுவலி. அதனால் வந்து அந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் அப்படியே எடுக்கிறது அதெல்லாம் எனக்கு வராது. ஆனால் நேச்சுரலாக அந்த பீட்டுக்கு ஒரு அந்த பீட்டில் ஒரு சென்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு மெலடி இருக்கும். இப்போ நீங்களே கூட ஒரு 10 முறை ஒரு பீட்டை திருப்பி கேட்குறீங்கன்னா நீங்களே ஒரு மெலடி போட்டுருவீங்க அதுக்கு. அப்போ நீங்கள் தான் கம்போசர். அப்புறம் நீங்களே ஒரு ஓகே இந்த லைன்ஸ் எழுதிட்டிங்கன்னா அவள் தான் நீங்கள் தான் லிரிசிஸ்ட், அவ்வளோதான். அந்த சாங் நீங்கள் தான் இப்போ இனிமேல் அந்த சாங்.
ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சாங்கை பார்க்குறேன். இந்த பீட் தான் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுது. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் ப்ரொடியூசர்ஸோட ஒர்க் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் மெலடிஸ் கிடைக்கும், டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு ஃபோக் மியூசிக் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணதுனால நான் அந்த ஏரியா வந்து எனக்குள்ளே எப்போதும் ஹிப்ஹாப்குள்ளே அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியே இருப்பேன். அண்டு சிமிலாரிட்டி வந்து கல்ச்சுரலி ஒன்று தான். என்னென்னா ஹிப்ஹாப் மியூசிக்கும் வந்து அப்ரெஷனை எதிர்த்து பேசினது, அதே மாதிரி ஃபோக் மியூசிக்கும் வந்து அப்ரெஷனை எதிர்த்து பேசினது. அதுக்குள்ளே செலிப்ரேஷன் இருக்குது, அதுக்குள்ளே டான்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே லவ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அது யார் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த சமூகத்தில் ஸ்பேஸ் கிடைக்காத மக்கள் கொண்டு வந்தது தான் ஹிப்ஹாப் கல்ச்சராக இருந்தது. ஏய் ஆமாடா நீ என்னை எதுவும் பண்ண முடியாதுடா, ஆமாடா நான் வாழ்வேன் அவங்க முன்னாடி அப்படின்னு சொல்கிற இடத்துலேருந்து வந்தது தான். எதுக்காக அப்படி பேசுகிறோன்னு ஒன்று இருக்குல்ல, எதுக்காக இந்த செயினெல்லாம் தூக்கி காட்டுறாங்க, எதுக்காக இவ்வளோ காசு தூக்கி காட்டுறாங்க, அதெல்லாம் நான் என்ன யோசிக்கிறேன்னா ஆமாம் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் காட்டுறாங்களோன்னு நான் யோசிப்பேன். வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரேப்பர்ஸ் வந்து அது மாதிரி காட்டும்போது நான் புரிஞ்சுக்கிறத நான் சொல்கிறேன். அப்போ என்னென்னா அவங்க அவ்வளோ நாங்கள் வந்து ஒரு சங்கிலிகளால் செயின்ஸில் கட்டி கொண்டு வரப்பட்ட சமூகம். ஆஃப்ரிக்கா கண்ட்ரிலேருந்து அமெரிக்கா கொண்டு வரும்போது செயினில் கட்டி கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ மோசமான ஒரு வன்முறைக்கு உள்ளாகி வந்து அதுக்குள்ளேருந்து பிறந்து வந்த மியூசிக் தான் அந்த ஹிப்ஹாப் மியூசிக் அப்படிங்கிறது. அதெல்லாம் அந்த ரூட்ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. ஸோ அதே மாதிரி தான் நம்ம லேண்டுக்குள்ளேயும் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்த ஃபோக் மியூசிக் வந்து பயங்கர பெரிய ஹிஸ்ட்ரியை கேரி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் மேபி அது நம்ம வாழும்போது இருக்கலாம், நமக்கு அடுத்து இருக்கலாம், இன்னும் எத்தனை வருஷம் ஆகலாம் தெரியாது. கண்டிப்பாக இதுவும் பேலன்ஸ் ஆகும், ரெண்டும் ஈக்குவலான இடத்துக்கு வரும். எப்படி வந்து வெஸ்டர்ன் ஹிப்ஹாப் வந்து இந்த உலகத்தையே தன்னுடைய கைக்குள்ளே வச்சுருக்கோ, அதே மாதிரி இந்த தமிழ் ஃபோக் மியூசிக்கும் வந்து ஹிப்ஹாப்போட ஈக்குவல் இடத்துக்கு போய் நிற்கும். அதுதான் ஃபியூச்சர். பிகாஸ் தட் இஸ் த ட்ரூத், அல்டிமேட் ட்ரூத் வந்து அதுதான். பிகாஸ் இட் ஹேஸ் த ஸ்டோரி ஆஃப் பீப்புள், இட் டசன்ட் எக்ஸாஜரேட் எனி திங், இட் ஹேஸ் த ட்ரூத். ஹிப்ஹாப் ஹேஸ் த ட்ரூத், அதனால தான் அது அங்கே நிற்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து ஃபோக் ஹேஸ் த ட்ரூத். நான் என்ன கேட்டால் ஃபோக் இஸ் த ஹிப்ஹாப் ஆஃப் தமிழ்நாடு அப்படி சொல்லுவேன். இதெல்லாமே மற்றதெல்லாமே வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கிறது தான். ஓகே இப்படி ட்ரெஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், பட் த கோர் இஸ் the truth that they try to express. அதுதான் அவங்க ரேப்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம வந்து நம்ம தமிழில் வந்து கவிதைகளாகவும் இலக்கியங்களாகவும் இருக்குது. வெரி தாட் ப்ரொவோக்கிங். பட் எஸ், இல்லை உண்மையிலே அப்படி யோசிச்சது இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் நீங்கள் இப்போது உண்மையிலே நீங்கள் சொன்னது கரெக்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. கல்ச்சுரல் சிமிலாரிட்டி தான் நம்ம பார்க்கணும். ரொம்ப லைக் நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது லைக் ஃபோக் சாங்ஸே வந்து யாரெல்லாம் வந்து பேச லைக் நம்ம வந்து ஒதுக்கப்பட்டது அட் ஒன் பாயிண்ட், அந்த மாதிரி பீப்புளெலாம் நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. அது ஒரு இப்போதான் அதோட ப்ரெவலன்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். இது வந்து அதனுடைய பவர் பாருங்கள். 2000 வருஷம் தாண்டி வந்திருக்கு ஒரு டெக்ஸ்ட் வித்தவுட் எனி ஹெல்ப் ஆஃப் எனி டிஜிட்டல் டிவைசஸ், எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒரு ஓலைச்சுவடியில் எழுதியிருக்கோம். ஓலைச்சுவடிகள்லாம் தாண்டி ஓரல் ட்ரெடிஷன் ஒன்று இருக்குது, வாய்மொழி இலக்கியம். அப்போது ஒரு பாட்டு, ஒரு ஒப்பாரிப்பா, ஏதோ ஒரு ஆயா பாடுறாங்க, ஏதோ ஒரு பாட்டி ஏதோ ஒரு ஊரில் பாடுறாங்க, அந்த பாட்டு வந்து 2000 வருஷம் தாண்டி இல்லை எத்தனை ஆயிரம் வருஷங்கள்னே தெரியாமல் நம்மளை தேடி வந்து சேருதுன்னா அதனுடைய அந்த லாங்குவேஜோட பவர், அந்த மெலடியோட பவர் தான் நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு இட்ஸ் டீப் அண்ட் இட்ஸ் பவர்ஃபுல். ஸோ அதனால் எப்போவுமே எனக்கு அது மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் உண்டு. பிகாஸ் ஆன்செஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட எதையோ சொல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. தே ஆர் ட்ரைங் டு டெல் அஸ் சம் ட்ரூத். ஓகே இப்படி இருந்திருக்கு. நான் அதனால் நிறைய என்னோடய பாட்டியோட எல்டர்ஸோட நான் கனெக்ட் ஆகும்போது என்ன யோசிப்பேன்னா, இவங்க எப்போதும் பாட்டோட கனெக்ட் ஆகிட்டே இருக்காங்க, ஒப்பாரி இவங்ககிட்ட இருந்துனே இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? இல்லை எங்கள் தாத்தா பாடுவாங்க. அதுக்கு மேலே நமக்கு யார்கிட்டையும் ஆக்சஸ் பண்ண தெரியாது. பட் அந்த 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 மெலடிஸோட பவர் பாருங்கள். இன்றைக்கி நம்மக்கிட்ட டிஜிட்டல் டிவைசஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து அதை எடுத்து நம்ம இன்டர்நெட்டில் போடுறோம். பட் இன்டர்நெட்லாம் வரதுக்கு முன்னாடி பல 100 வருஷங்கள் அது தாண்டி வந்திருக்குல்ல. டாக்குமெண்டட். யா, அதனால தான் அதை வந்து நான் ஹிப்ஹாப்னு சொல்கிறேன். அது அவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்ல வரேன். It moves people, right? Literally. ஒப்பாரி வந்து truly moves people. ஒப்பாரும்போது லைக் எப்படி சொல்றது, ஒப்பாரி பண்ணும்போது லைக் they move a lot, right? They cry இல்ல, உடனே அழறாங்க. அது எப்படி உருவாகுது, அந்த ஃபீலிங், அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி கிராக் பண்ணாங்க? ஆமா, அது இன்னைக்கு வரைக்கும் வந்து நீ அதை சயின்ஸ் வச்சு அதை கிராக் பண்ணவே முடியாது. ஒரு லேப்டாப் வச்சுன்னு நீங்கள் ஒரு ஒப்பாரியை உருவாக்கவே முடியாதுல்ல. அதுக்கு நீங்கள் அழணும்ல, அதுக்கு பீப்புளை புரிஞ்சுக்கணும், அந்த லாஸை ஃபீல் பண்ணணும்ல. அப்போ அதை லாஸை ஃபீல் பண்ணும்போது என்ன மெலடின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு வச்சுருக்காங்க முன்னாடி. ஸோ அது வழியாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது.
அது வந்து ரொம்ப மார்ஜினலைஸ்டு பீப்புள் கிட்ட இருக்கிற ஆர்ட் ஃபார்ம் வந்து இட் இஸ் பிகர் தென் எவ்ரிதிங். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். அந்த இப்போ ட்ரைபல் ஆர்ட் ஃபார்ம்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஆனால் அதை நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்காக அதை வந்து ரொம்ப சின்னது, அது ரொம்ப எளிமையானது, அது ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும், அது ரொம்ப சீப் அப்படி நம்ம ஒரு சின்ன ஒரு ஒரு நெரட்டிவ் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாது. ஆக்சுவலி அது வந்து நம்மள எல்லாரும் அச்சு காலி பண்ணி இன்னும் 2000 வருஷம் அது இருக்கும். True. I wanted to ask you about the தாராவிக்கு காலா படத்துக்கு தாராவிக்கு போயிருந்தாங்க. அண்ட் அங்கே வந்து தாராவியில் வந்து ரேப் கல்ச்சர் இஸ் வெரி ப்ரெவலண்ட் ஓவர் தேர். நிறைய ரேப்பர்ஸ் அங்கேருந்து வருவாங்க, அவங்க நிறைய சைஃபர்ஸ் நடத்துவாங்க அங்கே. அண்ட் நீங்களும் அங்கே போயிருக்கீங்கன்னு நான் போயிருக்கேன். ஆமாம், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே இருந்தது? தாராவி ஹிப்ஹாப் வந்து ஆக்சுவலி தமிழ்நாடு ஹிப்ஹாப்பை விட அட்வான்ஸ்டுன்னு நான் சொல்லுவேன். கரெக்ட். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. காலா படம் தான் நான் ஃபஸ்ட்டு லிரிசிஸ்டாக எழுதுனா ஃபஸ்ட்டு பாட்டு வந்து காலா. இப்போ ரஞ்சித் சார் வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவில் அவர் நிறைய ஆர்டிஸ்ட்டை ஒன்று சேர்க்கும்போது தாராவிலேருந்து ரேப்பர்ஸ் டோப்படெலிக்ஸ் அந்த டீமை வந்து உள்ளே கொண்டு வந்தார். அப்போ தான் எனக்கு தெரியும், ஓகே இப்படி ஒரு ரேப்பர்ஸ்க்கான ஒரு பெரிய ஒரு டீமே இருக்குது தாராவிலன்னு சொல்லிட்டு. அப்புறம் ரீசெண்டாக நான் வந்து தாராவிக்கு போய் அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாரையும் பார்க்கும்போது அங்கேயும் நம்ம பேசின மாதிரி இந்த 2 சைட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரேப் மட்டும் பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம், சில் பண்ணுவோம், அந்த ஏரியா ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து இல்லை, இந்த மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, இந்த லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த இந்த பேஸ்மெண்ட்லேயே ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குங்க, அதை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு ஒரு சைடு இருக்குது. இது ரெண்டுமே தாராவியில் ஆக்டிவாக இருக்கிறத நான் வந்து பார்க்க முடியும். ஸோ அங்கே இருக்கிற ஹிப்ஹாப் கல்ச்சர் வந்து இங்கே இருக்கிற கல்ச்சரோட இன்னும் ஸ்பீடாகவும், இன்னும் நிறைய பேர் ரேப்பர்ஸ் இருக்காங்க. ஐ திங்க் நிறைய பேர் ரேப் சொல்லிலாம் தராங்க அங்கே. ஸோ அதன் மூலம் நிறைய பேர் ஹிப்ஹாப் ஆர்டிஸ்டாக மாறுறாங்க. ஸோ அது ஒரு வகையில் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு வரோன்றது எனக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே வரும்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில், ஒரு ஆர்டிஸ்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம் மாதிரி இன்னும். ஆனால் அப்படி தான் ஹிப்ஹாப்பை கொண்டு போய் சேர்க்கணுமாங்கிறதும் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதை தாண்டி நீ உன்னோட ரூட்ஸை திரும்பி பார்த்தாலே ஒரு பெரிய ஹிப்ஹாப் இருக்குது. நீ உன்னுடைய என்ன சொல்கிறது, நம்ம ஹிஸ்ட்ரியை கரெக்டாக புரிஞ்சிக்க தொடங்கணும்னாலே நம்ம பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடும் தான் எனக்கு தோணுது. அதை வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் ஃபார்மேட்லேயோ முடியாது. இட்ஸ் கல்ச்சர். நான் வந்து ஒரு சென்னையில இருந்து வளர்ந்துருக்கேன், எனக்கு சென்னை கல்ச்சர் தெரியும். எனக்கு இன்னொருத்தவங்க கூட்டிட்டு வந்து அந்த கல்ச்சரை காட்ட முடியும், ஆனா அவங்களே அந்த கல்ச்சரும் ஆக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சோ அதே மாதிரிதான் ஹிப்ஹாப். நீ ஒருத்தவங்க கிட்ட வந்து உன்னோட கல்ச்சரை பத்தி பேச முடியும், அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மீடியம் தான். பட் உன்னால அந்த கல்ச்சர்ல இருக்க முடியுமா அப்படின்னா it depends, like whether you grew up here, whether you had the same experiences. But one thing for sure is it delivers culture. You know, it's the mode of delivery to tell you that this is how we live, this is who we are. And it's like நல்லா பேங்க் பண்ணிட்டு நான் தான்டா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மீடியம், யூனோ. அண்ட் இப்போ நீங்க உங்களோட ஆல்பம் பண்ணிருக்கீங்க, அதுல வந்து நான் ஒரு 3-4 சாங்ஸ் லிசன் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே நத்திங் வாஸ் த சேம் அஸ் தி அதர். பட் இங்கே வந்து வாட் ஐவ் நோட்டிஸ்ட் இன் தமிழ் இஸ் த கல்ச்சர் ஹியர் இஸ், நீங்கள் வந்து சிங்கிள்ஸ், இண்டிபெண்டன்ட் சிங்கிள்ஸாக வெளியே போகுது. பட் ஒரு பாடி ஆஃப் ஒர்க்காக வந்து ஆல்பமாக வெளியே போகுதுன்னா யூஸ்வலி அது மூவிஸில் தான் வரும். Not a lot of people invest time in putting like an independent album. எனக்கு தெரிஞ்சு, like I don't know if this is the first or not, எனக்கு தெரிஞ்சு first independent album அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது முன்னாடி வந்திருக்கு, நிறைய வந்திருக்குது, ரீசன்ட் டைம்ஸ்ல கிடையாது, பாஸ் டிகேட்ல கிடையாதுன்னு நினைக்கிறேன். யோகி பி பண்ணியிருக்காங்க, ஹிப்ஹாப் தமிழா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் முன்னாடி பண்ண ஆல்பமில் 6 பாட்டு இருந்தது. நானே ஒரு முன்னாடி ஆஃப்ரோவோட சேர்ந்து ஒரு ஆல்பம் பண்ணேன். அதில் வந்து தெருக்குறள் அது பேர், அதில் 6 பாட்டு இருந்தது. இப்போது அதுக்கப்புறம் ஆல்பம் பண்ணுறதுங்கிறது முன்னாடியிலேருந்தே இங்கே இருக்க கல்ச்சர் தான். ஹிப்ஹாப் ஆல்பம்ஸ் தான் புதுசாக வர தொடங்கியிருக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன மாதிரி ஊரில் இருக்கக்கூடிய கானா பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள்லாம் சிடியாக போட்டு வரும், கேசட்டில் வரும், அதெல்லாமே ஆல்பம் தான். அப்போதைக்கு அதுதான் மீடியம், பெஸ்ட் மீடியம் வந்து அப்போ வந்து ஒரு கேசட் தான். அந்த கேசட்டில் 10 பாட்டு இருக்கும், 12 பாட்டு இருக்கும், இந்த ஏ சைட் பி சைட் இப்படிலாம் நிறைய ஆல்பம் கல்ச்சர்ஸ் இருந்துருக்குது. இப்போ இந்த ஹிப்ஹாப் மியூசிக்குள்ளே வரக்கூடிய கடந்த 10 வருடங்களில் இப்போ ஒரு பெரிய 12 சாங் இபின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டெண்டட் பிளேலிஸ்ட்டாக வந்து
வந்ததில்லை. ஸோ அதனால எனக்கு அதை முயற்சி பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால ஐ எம் ட்ரைங் டு புட் இட். உங்களோட இபியில் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி நிறைய ஜானர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி லைக் நிறைய விஷயத்தை பற்றி டிஃப்ரெண்ட்டாக அட்டம் பண்ணியிருக்கீங்க ஈச் சாங்குமே. ஸோ உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன இந்த பாடி ஆஃப் ஒர்க் கிரியேட் பண்ணும்போது? ஃபஸ்ட்டு வந்து இண்டிபெண்ட் மியூசிக், நீங்கள் ஃபஸ்ட் இந்த முன்னாடியே நம்ம பேசணும் இல்லையா, இண்டிபெண்ட் மியூசிக்னா என்னங்கிறது, அதை புரிஞ்சுக்கிறது, அந்த ஃப்ரீடமில் நம்ம இருக்குமாங்கிறத நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லுவேன். த்ரூ திஸ் ஆல்பம் ஐ எம் எக்ஸ்ப்ளோரிங் மை செல்ஃப் தான். ஐ எம் நாட் சேயிங் நான் உங்களுக்கு இதை சர்வ் பண்ணுறேன், இந்த மியூசிக்கை நான் உங்களுக்குலாம் பிடிக்கும்னு போடுறேன், அப்படிலாம் இல்லை. என்னால் இதெல்லாம் பண்ண முடியுமா, என்னால் இதுக்குள்ளெல்லாம் போக முடியுமா, ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த கம்பைலேஷனாகவே இதை சொல்லலாம். ஒரு 10-12 பாடல்களை நான் அப்படியே ஆர்டராக நான் வந்து ஓகே இந்த ஆர்டரில் இது கேட்டால் இட்ஸ் சவுண்ட்ஸ் லைக் அன் ஆல்பம், அப்படி தான் நான் இதை வந்து கொண்டு வந்தேன். அண்ட் இது க்ரியேட் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஒரு சிங்கிள் நெரேட்டிவை செட் பண்ணலை. ஏன்னா இங்கே 30 செகண்டுக்கு மேலே அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கே யாருக்கும் நேரம் இல்லை. எனக்கே அப்படி இல்லை. இப்போ நானே கூட சும்மா இப்போ ஃபோனில் நம்ம வந்து ரீல்ஸ் பார்த்துன்னு இருக்கோன்னா ஒரு நம்மளை ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு ஃபுல்லாக ஒரு 40 நிமிஷம் ஒரு இஷ்யூவை பற்றி யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாதுங்க. ஒருத்தர்கிட்ட பேசும்போதே கூட ஒரு கான்வர்சேஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பில்ட் ஆகலைன்னா நம்ம டக்குன்னு அதுலேருந்து வெளியே வந்துடுறோம். அவ்வளோதான் இங்கே இருக்குது. முன்னாடி வந்து அப்படி இல்லை. இப்போ 2 மணி நேரம் ஸ்பீச்லாம் வந்து கேசட்லலாம் வந்திருக்கு. பெரிய பெரிய லென்த்தான 6 நிமிஷம் பாட்டு, 7 நிமிஷம் பாட்டு, 10 நிமிஷம் பாட்டுலாம் இருந்திருக்கு. இப்போ அப்படிலாம் இல்லை. 2 நிமிஷம் தாண்டி போச்சுன்னா எஃப்எம்லேயே போட மாட்டாங்க பாட்டை. ஸோ அந்தளவுக்கு எல்லாமே ஷார்ட்டாக ட்ரிம் ஆகிட்டு இருக்கிற ஒரு இடத்துல எனக்கு இவங்க இந்த ஆடியன்ஸ் கிட்ட என்னென்ன மாதிரியான பாட்டெலாம் பண்ணால் இங்கே அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பண்ணுற ஒரு ஆல்பமாக இது இருக்கலாம். அவ்வளோதான். இட்ஸ் நாட் லைக் நான் இதுதான் பண்ணணும்னு நினச்சேன், அப்படி கிடையாது. நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஓகே ஒரு 50 ஐடியா கிட்டே பண்ணிட்டேன், ஒரு 50 பாட்டு கிட்டே பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 12 பாட்டை நான் வந்து ஃபில்டர் பண்ணி அது எல்லாத்தையும் ஒரு ஆர்டராக வச்சு ஓகே இந்தந்த சாங்ஸை வந்து இப்போ கொடுக்கலாம். ஐ திங்க் தீஸ் சாங்ஸ் ஆர் ரெடி நவ். ஓகே இதெல்லாம் போட்டோம், மக்கள்கிட்ட போட்டோம், அடுத்தது அதெல்லாம் ரெடி ஆகும்போது மக்கள்கிட்ட போட்டோம். அப்படி தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இன்னும் நம்ம கல்ச்சுரலி அந்த ஸ்பேஸுக்கு வரலான்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் நெரேட்டிவான ஒரு ஆல்பம் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நானும் அதுக்கான முயற்சியில் இருக்கேன். மேபி நிறைய ஆர்டிஸ்ட் அதுக்கான முயற்சியில் இருப்பாங்க. அப்படி வந்ததுன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி இன்னும் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் என்னை பற்றி முழுசாக சொல்லணும்னு விருப்பப்பட்டுட்டு ஒரு ஆல்பம் பண்ணுற மனநிலையில் நான் இல்லை. ஏன்னா என்னை முதல்ல மியூசிஷியனாக வைக்கிறதுக்கே பெரிய போராட்டமாக இருக்குங்க. விச் மீன்ஸ் நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய காம்ப்ரமைசஸ்க்கு உள்வாங்கி தான் நம்ம இங்கே வந்து நிற்கிறோம். இதெல்லாம் இல்லாமல் உடச்சிட்டு நான் தாண்டா அப்படின்னு நான் ஒரு விஷயத்த பேச தொடங்குற நிலை வந்து இன்னும் மியூசிக்கில் வரல, ஃபிலிம்ஸில் வந்துச்சு. இப்போ பாரஞ்சித் சார் இருக்காங்க, மாரி செல்வராஜ் சார் இருக்காங்க, இவங்கெல்லாம் பேசுகிற ஃபிலிம்லாம் வந்து ஆமாம் இதெல்லாம் இருக்குது, ஆமாம் பார்த்துக்கோன்னு அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டுறது வந்து ஃபிலிம்ஸில் வந்துருக்கு. இன்னும் மியூசிக்கில் அது வரல. மியூசிக்கில் அது வரும்போது இங்கேயும் இன்னும் நிறைய ட்ரூத்ஸ் வந்து தெரிய வரும்னு நினைக்கிறேன். அதுக்கான சின்ன ஐடியாஸை நான் இந்த ஆல்பமில் வச்சுருக்கேன். ஓகே இந்த எட்ஜ் வரைக்கும் என்னால் பேச முடியும், இந்த எட்ஜ் வரைக்கும் என்னால் பேச முடியும். ஏன்னா இங்கே ஈஸியாக ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணிடுறாங்க 2 நிமிஷத்துக்குள்ளே. ஓகே இவன் பாட்டை கேட்கலாம், இவன் பாட்டை கேட்க தேவையில்ல, இவனை பார்க்கலாம், இவனை பார்க்க தேவையில்ல. இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் எப்படி ஒரு தோட்டம் மாதிரி தான் யோசிச்சுக்குவேன் ஆர்டிஸ்ட்டுகளே. என்னென்னு ஒரு வேப்ப மரம் இருந்தால் ஒரு புளிய மரமும் இருக்கணும், ஒரு புளிய மரம் இருந்தால் ஒரு தென்னை மரமும் இருக்கணும். எல்லா மரம் இருந்தால் தான் அது காடு. ஓகே ஒரே மரம் மட்டும் இருக்கக்கூடாதுல்ல, ஒரே மாதிரியான பாட்டு மட்டும் இருக்கக்கூடாது இல்லைங்க. எல்லா மாதிரியான பாடல்களும் இருக்கணும், எல்லா மாதிரியான ஆர்டிஸ்ட்டுகளும் வாழணும். தென் வி கால் இட் ஆஸ் அ என்விரான்மெண்ட், தென் வி கால் இட் ஆஸ் அ ஹெல்த்தி ஈகோசிஸ்டம். ஸோ திஸ் ஆல்பம் இஸ் அப்படி ஒரு அப்ரோச் தான் இது. டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் சாங்ஸ். ஸோ லைக் நம்ம ஊரில் வந்து ஐ திங்க் ரைட் நவ் இட்ஸ் லைக் growing on the culture of listening to independent songs, and especially because I feel like the medium that we receive the music has changed. It's mostly social media, right? So adnala I think that because the people are they're easily able to access the music. இப்போ நான் என்னால் ஸ்பாட்டிஃபை திறந்தோ, ஆப்பிள் மியூசிக் திறந்தோ, யூடியூப் திறந்தோ எல்லாருக்குமேட்டே இருக்குது ஃபோனு, எல்லாருக்கிட்டேயும் இருக்குது இன்டர்நெட். ஸோ அந்த ஒரு ஷிஃப்ட் இருக்கிறனால தான் நம்மளால வந்து இண்டிபெண்ட்டாக வந்து இப்போ பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. முன்னாடி அவ்வளோ இடம் இருந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ரைட் நவ் ஐ திங்க் இட்ஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் an artist to come out and do something like what you're doing. It's literally the prime time to do it. கண்டிப்பாக அந்த ஃப்ரீடம் வந்து இப்போ இருக்கிறதா நானும் அதை நான் பார்க்க முடியுது. அதே சமயம் நம்ம இந்த மார்க்கெட் ஒரு விஷயத்த செட் பண்ணிகிட்டே இருக்குல்ல, இப்படி பாட்டு பண்ணு இப்படி பாட்டு பண்ணு அப்படிங்கிறத, அது வந்து என்னை உறுத்திட்டே இருக்கும். அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி எப்படி வேணாலும் பாட்டு பண்ணலாம். பாட்டுங்கிறது வந்து அது ஒரு ஃப்ரீக்வன்சி தான்.
ஐ ஃபீல் லைக் என்னதான் ஒரு பாட்டு வந்து லைக் நம்ம கேட்டாலும் நம்மளுக்கு பிடிச்சது தான் நம்ம கேட்க போறோம். என்னதான் நீ வந்து புஷ் பண்ணாலும் வந்து லைக் பிடிக்கலன்னா அதை வந்து தள்ளிடுவாங்க. அவ்வளவுதான். இருக்காங்க இன்னும் நிறைய பேர் who listen to songs just to listen to songs, you know, to listen to the truth. So நான் வந்து மோஸ்ட்லி மியூசிக் தான் கேட்பேன், படமே பார்க்க மாட்டேன் நான். ஸோ நான் வந்து ஒரு பிக் மியூசிக் பர்சன் தான். ஸோ யா ஐ திங்க் நம்ம the more and more we try, like எப்படி சொல்றதுன்னா more and more we try to do something that's truthful to us, it will teach you ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம கிரியேட் பண்ற ப்ராடக்ட்லயே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி இப்படி ஸ்வே பண்ணிட்டு அப்படியே காட்டோட லைக் அப்படியே காத்தோட இப்படி மூவ் பண்ற மாதிரி அப்படிதான். that's how I think about it. கெட்டிங் க்ளோசர் தான் அந்த ட்ரூத். நீங்க சொன்ன மாதிரி அந்த ட்ரூத்தை நோக்கி கிட்ட கிட்ட போறதான் ஆர்ட் வந்து ஒரு அட்டெம்ப்ட் தான். ஓகே இப்படி இப்படி கிட்ட போலாம், இப்படி இந்த ட்ரூத் இப்படி சொல்லலாம். Just figuring out different ways of doing something and then finding a way to do it that will give you both self satisfaction and a livelihood. அது செம்ம ஹாப்பி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணிட்ட பிறகு மைண்ட் வந்து பயங்கர ஃப்ரீ ஆயிடும். அண்ட் அதை வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. அதுவும் நான் இந்த ப்ராசஸில் கற்றுக்கிட்டேன். என்னென்னா பாட்டு பண்ணணும்னு நம்ம வந்து ரொம்ப அதை போட்டு புஷ் பண்ணக்கூடாது. அதை வந்து யூ ஹேவ் டு மேக் இட் ஹேப்பன். அது எப்படி நீ நடக்க வைப்ப அப்படின்னா அதுக்கான மைண்ட் செட்டை நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கான டைம் ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். அதை வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக நம்ம அதை அணுகிறத விட அது ஒரு எமோஷன்லேருந்து வர்றது தான் ஒரு மெலடி அப்படிங்கிறது. என்னென்னா நம்ம வந்து பர்சனாக ரொம்ப எமோஷ்னலான ஒரு பீயிங்காக இருப்போம், ஆர்டிஸ்டாக இருக்கும்போது அது வந்து இந்த பிஸ்னஸ்க்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அதில் தான் நம்ம மாட்டிடுவோம். ஸோ அந்த ஃபேஸை ஃபிகர் அவுட் பண்ணிட்டோன்னு சொன்னால் இன்னும் எல்லாமே ட்ரையல் எரர் தான். எனி ஃபீல்ட் எஸ்பெஷலி லைக் இந்த கிரியேஷன் ஃபீல்ட்ல எனி சார்ட் ஆஃப் கிரியேஷன், நீ டான்ஸரா இருக்கலாம், வந்து ஒன் திங் யூ வில் லைக் டு டூ, ஒன் திங் பீப்புள் வில் லைக் டு see, you have to just find the balance of what you like to do and what people like to see. That's a magic. அந்த மேஜிக் வந்து அந்த வெட் டயக்ராம் கிராக் பண்ணிட்டேங்க நீதான் மாஸ். So then you won't hate doing something that like நீங்க ஃபோர்ஸ் பண்ற மாதிரியும் இருக்காது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். So it's just everybody wins. So அந்த ஒரு I feel like the more and more you make music for you, you will be able to find out like what you resonate with and what you also will be okay to do. ஏன்னா வந்து நம்ம maybe there are some places where we are not ready to listen to certain types of music. So we should create that space. We have to take them to the space where that you are able to listen to all of them. And I feel like you have taken far more strides than anyone that I know in making people listen to socio-political songs, you know. நிறைய பேர் அப்படி நான் பண்ணி நான் கேட்டதில்லை. நான் எல்லாமே பர்சனல் ஒப்பீனியன் தான். So for me, when it comes to like taking a stand and actually speaking on something, you've always been that. And in this album, you have also done that, but along with trying different things. Different. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து நான் ட்ரை பண்ணுறேன். என்னென்னா எனக்கே என்ன ஃபீல் ஆச்சுன்னா நம்ம கருத்து நிறைய சொல்லணும்னு முயற்சி பண்ணுறோமோ, ஆக்சுவலி கருத்து சொல்கிறத யாராவது கேட்குறாங்களா, இல்லை இந்த கருத்து சொன்னதுக்காக நம்மளை பாராட்டிட்டு போயிடுறாங்களா? ரெண்டு விஷயம் இருக்குது. சூப்பராக சொன்னப்பா, ஆமாம் நான் சொன்னேன், நீ என்னை பாராட்டிட்ட ரொம்ப நன்றி, ஆனால் அது நமக்குள்ளே போகுதா, முதல்ல அது எனக்குள்ளே போகுதா அப்படிங்கிற கொஷின்லேருந்து தான் இந்த மாதிரி ஒரு ஆல்பமுக்குள்ளே நான் நகர்றேன். ஓகே இப்படி ஒரு ஆல்பம் பண்ணுவோம், எனக்கு பிடிச்சி நான் சொல்லணும்னு நினைக்கிறதையும் சொல்லுவேன், உனக்கு நீ ஜாலியாக டான்ஸ் பண்ணி நீ ஜாலியாக ரீல்ஸ் பண்ணுற எலமெண்ட்டுக்குள்ளேயும் நான் வந்து உள்ளே வர ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த பேலன்ஸ்குள்ளே தான் இந்த ஆல்பம் இருக்குது. பட் இது ஒரு எவல்யூஷன் தான். இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் இந்த ஒரு எவல்யூஷன் தான் சொல்லலாம். இந்த கல்ச்சர் வளர்ந்துக்கிட்டே வருது. இதில் இந்த ஆல்பமும் ஒரு பார்ட்டாக இருக்கும். மேபி இதோட இன்னும் அடுத்த ஸ்டெப் வந்து இன்னும் பெட்டரான ஒரு ஸ்டெப்ஸை அடுத்து வர ஆர்டிஸ்ட் இதை கிராக் பண்ணுவாங்க. எனக்குமே வேறு நெரட்டிவ்ஸ் தோணலாம். ஓகே இப்படி போகலான்னு அது ஒரு ப்ராசஸ் தான் நினைக்கிறேன். இந்த ஆல்பம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். ஓகே ஒரு ஹிப்ஹாப் பியூரான ஒரு ஹிப்ஹாப் சாங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு மெலோவான ஒரு ஆஃப்ரோ மியூசிக்கில் ஒரு பாட்டு இருக்குது. ஒரு செம ஜாலியான ஒரு டான்ஸ் நம்பர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நானே எல்லாத்தையும் தொகுத்து ஒரு ஆல்பமாக பண்ணியிருக்கேன். Even at like one point you will also feel like as an artist வந்து you shouldn't be boxed down into being one thing. You should be able to have the freedom to try different things, you know. இப்போ நீங்கள் வந்து something that you do there might resonate or might just work out for you that you enjoy doing, you know, especially I enjoyed doing this album. அவ்வளோதான். வேற இந்த ப்ராசஸே நான் அப்படி தான் சொல்லுவேன் நண்பர்கள்கிட்டே.
நான் என்ஜாய் பண்ண இந்த ப்ராசஸை கண்டிப்பாக கேட்குறவங்க ஏதோ ஒரு புள்ளியில் ஏதோ ஒரு பாயிண்டில் தே வில் கனெக்ட் வித் இட். எனக்கு அதுவே போதுமானது தான். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது மியூசிக். ஒரு மியூசிக்கை நீங்கள் பண்ணி முடிச்சு வெளியே கொண்டு வர ப்ராசஸ் இருக்குல்ல, அதுவே ரொம்ப காம்ப்ளெக்ஸானது. இப்போ காசு மட்டுமே அதை செஞ்சிடாது இங்கே. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. வெறும் கான்டாக்ட்ஸ் மட்டுமே அதை செஞ்சிடாது. நீ ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் உன் மியூசிக்கே இங்கே வெளியே வருது. ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்கிறது இல்லைல்ல. ஒருத்தர் சூப்பராக எழுதுவான், ஆனால் அது எப்படி பாட்டாக மாற்றுறது தெரியாது. ஒருத்தர் சூப்பராக பாடுவான், அவனுக்கு எப்படி எழுதணும்னு தெரியாது. அப்போ எப்படி அந்த டீமை செட் பண்ணுறது, இல்லை நம்ம எப்படி அதை கற்றுக்கிறது, இது எல்லாத்தையும் எப்படி ஒரு 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 சேனல் வழியாக இது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரது, இதெல்லாம் பெரிய ப்ராசஸ். இதெல்லாம் சாங் க்ரியேஷன் 10%ல் முடிஞ்சிச்சுன்னா 90% யூ ஹவ் டு ஃபேஸ் திஸ் நெக்ஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் புட்டிங் இட் அவுட். இந்த ப்ராசஸை நானுமே இந்த ஆல்பம் மூலமாக கற்றுக்குறேன் ஆக்சுவலி. இதுக்கு முன்னாடி வந்து நான் கொலாபரேஷனில் ஒர்க் பண்ணுறேன், மற்றவங்களோட ஒர்க் பண்ணுறேன். அவங்க நிறைய விஷயங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. நான் எழுதுறது பாடுறது மட்டும் பண்ணியிருந்தேன். இந்த ஆல்பம் நானே ஃபுல்லாக உட்காந்து இது நான் இருந்து வழி நடத்துகிறேன் இந்த ஆல்பத்தை. ஸோ நான் கிட்டத்தட்ட டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இவ்வளோ இந்த மிக்சிங் ப்ராசஸ், மாஸ்டரிங் ப்ராசஸ் டால்பியில் பண்ணுறோம், இந்த மியூசிக் ப்ரொடியூசரோட ஒர்க் பண்ணுறோம், இந்த ஆர்டிஸ்ட். இந்த ஆல்பமில் நிறைய கொலாபரேட் பண்ணவே இல்லை. என்னென்னா கொலாபரேஷன் வந்து ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்னு எனக்கு எப்பவுமே தோணிகிட்டே இருக்கும். ஸோ கொலாபரேஷன் ஷுட் நெவர் ஸ்பாயில் அ ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ பிகாஸ் வி டோன்ட் நோ த வேஸ் டு கொலாபரேட். நமக்கு வந்து அந்த இது தெரியாது, ரூல் புக்கே கிடையாதுங்க கொலாபரேஷனுக்கு. அதனால் ஈஸியாக ஒரு ஆளை வந்து அப்ராப்ரேட் பண்ணிடலாம், ஈஸியாக ஒரு ஆளை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுற ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ நானே அதுக்குள்ளே போயிட்டு வந்ததுனால நான் யாரோடையும் கொலாபரேட் பண்ணவே இல்லை பெருசாக இந்த ஆல்பம். ஓகே, எனக்கு என்ன தோணுதோ அதுதான் பாட்டு. ஆனால் இந்த பாட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நான் ஆடியன்ஸ் கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து மற்ற ஆர்டிஸ்ட்டுகளோட ஐ வுட் வாண்ட் டு கொலாபரேட். இப்போ மேபி இந்த ஆல்பமில் நான் ஒரு 4-5 பேரோட மட்டும் பண்ணியிருக்கேன். மேபி நான் இனிமேல் பண்ணும்போது அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட்டுகளோட பண்ணுவேன். ஏன்னா இந்த ஆல்பம் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு எப்படி கொலாபரேட் பண்ணுறது, என்ன ஸ்பேஸில் கொலாபரேட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் டு லேர்ன் த்ரூ திஸ் ஆல்பம். எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் தான் இந்த ஆல்பம். நான் ஐ அம் எக்ஸைட்டட் டு ஹியர் இட். லைக் எவ்ரி டைம் யூ மேக் ஆர்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யூ ஃபைண்ட் நியூ வேஸ் டு டூ இட், ரைட்? ஸோ எல்லா லைக் நீங்கள் வந்து மோர் அண்ட் மோர் யூ எக்ஸ்ப்ளோர் த மோர் யூ க்ரோ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். அண்ட் ஐம் ஸோ எக்ஸைட்டட் டு சி எவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் வளர்ந்து மலர்ந்து எப்படி நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்பேஸில் வந்து நான் உங்களை பார்க்குறேன்னா டாப்பில் பார்க்குறவங்கள. ஸோ வந்து ஃபார் மீ லைக் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு ஹியர் திஸ் ஆல்பம். அண்ட் ஐம் ஆல்ரெடி காட்டன் அ லிட்டில் பிட் இந்த டீம் இந்த பாருங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க. நான் இப்படி ரொட்டேட் பண்ணி அப்புறமா காட்டுறேன். பட் தே மேட் மீ லிசன். ரொம்ப பார்த்துன்னு இருக்காங்க. பட் தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து இவ்வளோ பேசி எனக்கு வந்து ஒரு விஷயத்துலையுமே எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தும் கூட நீங்கள் அதில் ஒரு நியூ சென்ஸ் ஆஃப் லைக் டைமென்ஷன் ஆட் பண்ணியிருக்கீங்க. நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை நான் எனக்கு பர்சனலாக வந்து லைக் இன்னொருத்தவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்மளால எவ்வளோ லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். நமக்கு ஒன்றா தெரியுது, எனக்கு மியூசிக் வேறு ஒன்றா தெரியுது. ஆக்சுவலி நான் மீட் பண்ணுறவங்க எல்லார்ட்டையுமே நான் இப்போல்லாம் ரொம்ப எது தேவையோ அது மட்டும் தான் பேசுகிறேன். ஆனால் இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாமேன்னு எனக்கு தோணும். சரி, நம்ம வந்து பாட்டு பண்ணணுன்ற விருப்பத்தில் போய் நிறைய ட்ராமாக்குள்ளே மாட்டிட்டோம். ஆக்சுவலி பாட்டு மட்டும் பண்ணாலே போதும். இப்போ நான் பார்க்குறவங்கலாம் பாட்டு மட்டும் பண்ணுறியா, சூப்பர், பாட்டை ஃபஸ்ட்டு நல்லா பண்ணு, ஹாப்பியாக பண்ணு, இந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணு, என்ஜாய் திஸ் ப்ராசஸ். அண்ட் அவுட்கம்ங்கிறது வந்து உனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு பாட்டு ஹிட் ஆகும், திடீர்னு ஒரு பாட்டு ஹிட் ஆகுது. ஆனால் நீ என்ஜாய் பண்ணலன்னா அந்த டைம் உனக்கு திருப்பி கிடைக்காதுல்ல. You will waste 6 months in a song. You will spend 6 months in a song and then அதுக்கப்புறம் அது இதுவாயிடுச்சு, உனக்கு சரியாக போகலைன்னா நீ வந்து பேடாக ஃபீல் பண்ணி மென்டலி நீ மறுபடியும் ஒரு கீழ்நிலைக்கு போக வேண்டியது இல்லைல்ல. அதுக்கு பதில் அந்த ப்ராசஸ் தான் இதுங்கிற மனநிலையில் எடுத்துக்கிட்டா இன்னும் அடுத்தடுத்து நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. இந்த மாதிரியான லேர்னிங் எனக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணினே இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல்பம் வந்து எனக்கு ஒரு ஆர்டிஸ்டாக எனக்கு ஒரு நியூ ரே ஆஃப் ஒரு ஹோப் ஆட் பண்ணியிருக்கு. எனக்கு ஒரு ஹோப் ஆட் பண்ணியிருக்கு, எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கு. என்னென்னா மல்டிபிள் ஜேர்னர்ஸில் மல்டிபிள் ஸ்டைல் ஆஃப் மியூசிக்குள்ளே என்னால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் தான் இந்த ஆல்பம். ஐம் எக்ஸைட்டட் கைஸ். அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ஆல்பம் அதை பற்றி லாஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் டு த ஆடியன்ஸ் நீங்கள் அவங்கக்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னா? கண்டிப்பாக. ஸோ இந்த ஆல்பம் பேர் வந்து வள்ளியம்மா பேராண்டி.
வள்ளியம்மாங்கிறது என்னுடைய பாட்டி. அவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக நான் இந்த ஆல்பத்தை வந்து வள்ளியம்மா பேராண்டின்னு பேர் வச்சுருக்கேன். ஆனால் முழுக்க அது மட்டுமே இந்த ஆல்பம் பேசாது. இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் சாங்ஸ். இட்ஸ் ஒரு 12 சாங் இருக்கக்கூடிய ஒரு ஹிப்ஹாப் ஆல்பம். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த பாட்டெல்லாம் கேட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைமாக இந்த ஆல்பமுக்காக நான் வந்து ஒரு இன்டர்வியூ இல்லை, இதான் ஃபஸ்ட் இன்டர்வியூ. ஸோ ரொம்ப ஹாப்பி. அது வந்து சமிகாவோட இருந்தது. ஏன்னா நீங்கள் சூப்பராக ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுறீங்க. இப்போ எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் மூலமாக இந்த ஆல்பம் வந்து இன்னும் எல்லாருக்கும் போய் சேரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அண்ட் எல்லாரும் இந்த ஆல்பத்தை கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வள்ளியம்மா பேராண்டி. ஓகே, நான் very excited to listen to வள்ளியம்மா பேராண்டி. and that's it for this episode. வந்து ஃபைனலி வந்து இவ்வளோ பேசி இவ்வளோ டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் ஆக்சுவலி ரியலி இன்சைட்ஃபுல் டிஸ்கஷன் வித் யூ, எஸ்பெஷலி அபவுட் மியூசிக் அண்ட் பிஸ்னஸ், அண்ட் யூ மேக்கிங் திஸ் ஆல்பம் வாஸ் ரியலி குட். Thank you so much for being here. Thank you for like giving me your time, and all of you நீங்களும் எல்லாருமே தான் எனக்கு டைம் கொடுத்துருக்கீங்க. So thank you, and yeah, that's it for this episode, and I'll see you all in the next one. Bye.